ஆமாம், தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும்படியாக தொடர்ந்து எல்லாரும் ஒரு 5 நிமிடம் எல்லாரும் அப்படியே ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைச்சி கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. தேவன் நன்மையான காரியத்தை ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்கிற வார்த்தைகளுக்காக ஆவியானவர் ஸ்தோத்திரம் என்ற மகனை கொண்டு வந்து இந்த இடத்துல கர்த்தர் நடத்தும்படியாய் மாம்சம் ஒன்றும் செயல்படாதபடி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு எது சுத்தமோ அதை நடத்தும்படியாய் தெய்வ சமூகத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஊழியக்காரன் சொன்னது போல நாம் 5 நிமிஷம் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணோம். ஹல்லேலூயா. நம்ம ஸ்தோத்திர பலியிடுவதே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. நம்ம ஸ்தோத்திர பலியிடுகிறோம், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறான். ஆமென். ஸ்தோத்திரம். உள்ளத்தை திறந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த பரிசுத்த நாளை காண செய்த தேவனே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரை 2-3 பேர் என் நாமத்தினால் கூடினால் அவர்கள் மத்தியில் நான் இருக்கிறேன் சொன்ன தேவன் இந்த நாட்கள் எங்கள் மத்தியில் இருப்பீராக, எங்கள் மத்தியில் இறங்கி வருவீராக. உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரை உடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம். தாவீது சொன்னது போல ஆண்டவரே, மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது சொல்லி போல இந்த கால வேளை உடைய சமூகத்தின்பாக எங்கள் ஆத்துமா வாஞ்சிக்கிறது. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தின் வல்லமையினால் உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை யாவரையும் மூடும்படியா இந்த கால வேளையில் ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா தடைகள் விலகுவதாக, எல்லா போராட்டங்கள் விலகுவதாக, எல்லா அந்தகாரங்கள் விலகுவதாக. ஆண்டவரே, தேவ கிருபை இந்த நாட்கள் பெருகட்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் உம்மை பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடி இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராய் எங்கள் மத்தியில் பேசும்படியா நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று நம்முடைய வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசனம் சொன்ன வார்த்தையின்படி பெரிய காரியங்களை கர்த்தர் செய்து கர்த்தாவை உம்முடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை கொடும். தொடர்ந்து ஆவியானவர் நடத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் உட்காரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியத்துக்காக நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த பிரச்சனைக்கு முன்பாக சில மரண போராட்டங்களை நான் பார்த்தேன். நம்முடைய சர்ச்சை சார்ந்தவர்களுடைய நிறைய பிரச்சனைகளை நான் பார்த்தேன். அதில் மரணத்தை கூட நான் பார்த்தேன். ஆமாம், அதற்கு பிறகுதான் இந்த பலவீனம் எனக்கு என்ன செய்யப்பட்டது. ஆமாம், அந்த நாட்களில் நன்றாக ஜெபித்தேன், முடிஞ்ச அளவுக்கு போராடினேன். அது என்னங்கிறத என்னால் முழுமையாக சொல்ல முடியவில்லை. நிறைய, அதாவது உங்களுக்கு விரோதமான அந்த ஆவிகள், உங்களுக்கு விரோதமான மந்திரவாதம், உங்கள் குடும்ப ஆவிகள், உங்களுக்கு உங்கள் குடும்பங்கள், உங்கள் பிள்ளைகள் சார்ந்தது ஏதோ ஒரு விதத்தில்னு வச்சுக்கிடுவாங்க. ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு ஒரு செத்த ஒரு பணத்தை கூட நான் பார்த்தேன். அவன் அந்த மாதிரி பட்ட காரியங்களை, அதே போல் பலருக்கு நிறைய ஒரு ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு போராட்டங்கள். அது எந்த விதத்தில்னு எனக்கு தெரியவில்லை. முன்னும் பின்னுமாக வெள்ளங்கள் பலரை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன். அந்த சூழ்ந்து கொண்டிருக்கும்போது அதிலிருந்து அவர்கள் தப்பிக்க வழி தெரியாத போது நான் அவர்களை கடத்தி விடுகிறேன். நான் கடத்தி விட்டுக்கிட்டு நான் அதில் நிற்கும்போது என்னை சுற்றிலும் வெள்ளங்களும் தீ இருக்கு பாருங்கள், தீ நெருப்பும் எரிந்து கொண்டு இருக்கிறது. ஒரு திண்டில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். நான் இவைகளை பல விதமான தரிசனங்கள், சொப்பனங்கள், மந்திரவாதங்கள், ஊழியத்துக்கு விரோதமான போராட்டங்கள் எல்லாவற்றையும்
நான் பார்த்து ஒரு 2 வாரமாக அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஜெபித்தேன். ஆனால் சில நேரங்களில் அது என்ன செய்கிறது, நமக்கு ஒரு பலவீனங்களை கொடுத்து விடுகிறது. அது நேரடியாக நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. அதான் சொல்கிறேன்ல, சின்ன புண்ணாக இருந்ததை அது என்ன ஆகிட்டு, நம்ம அந்த பல்லு சரி பண்ணின இடத்துல அது என்னவா மாறிவிட்டது, கொஞ்சம் அவங்க வேலை செய்யும்போது பெருசாக மாறிட்டு. எப்போதுமே பிசாசு ஒரு கர்த்தருடைய மனிதனையோ ஒரு மனுஷியையோ நேரடியாக அதால் தாக்கவே முடியாது. அல்லேலூயா. உங்களே அப்படிதான், அது ஒன்றும் செய்ய முடியாது. அது ஏதாவது ஒன்றை பயன்படுத்தும். பலவீனம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா, பலவீனம் வந்தாச்சுன்னா அது கொஞ்சம் அந்த மனிதர்களோடு விளையாடும். அதனால் சபைக்காக நல்ல ஜெபியுங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள், புதிய ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு வரணும்னு ஜெபியுங்கள். இருக்கிற ஜனங்களும் நல்ல மனந்திரண்டு ஒரு பக்தியோடு வர வேண்டும் என்று ஜெபியுங்கள். இருக்கிற வாலி ஜெபியுங்கள். காரணம் என்னவென்றால், தேவனிடத்தில் நன்மை பெற்றவர்கள் எந்த காலத்திலையும் தப்பவே முடியாது. அல்லேலூயா. அதற்கு தீங்கு வருவதற்கு முன்பாக பேழைக்குள்ள வருவது என்னவாயிருக்கும், ஆசீர்வாதமும் பாதுகாப்பாக இருக்கும். காலம், கடைசி காலம் அப்படிதான் இருக்கும். ஆகவே இனி தொடர்ந்து இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வந்திருக்கிற அருமையான பிரதர் யோசுவா அவர்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே அவரோடு கூட இருந்து அவரை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் சத்தமா சொல்லமா, அல்லேலூயா. சரி, நம்ம ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் வாசித்து நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 13:13. 1 கொரிந்தியர் 13:13. வாசிங்க, சத்தமா வாசிங்க. ஸோ எல்லாருமே எடுத்து வச்சுக்கலாமா? பக்கம் 240 புதிய ஏற்பாட்டுகளை எல்லாருமே எடுத்து வச்சு கொஞ்சம் சத்தமாக வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். இந்த வார்த்தையை வாசிக்கலாமா? இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது. இவைகளில் அன்பே. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, வானத்திலும் பூமியிலும் சகலதிகாரம் படைத்தவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீர் பேசும்படியாக, ஆவியானவர் எங்களை நீர் நடத்தும்படியாக உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். கர்த்தர் நீர் வெளிப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஸோ உங்கள் எல்லாரையுமே பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். பவுல் ஒரு இடத்துல இப்படி சொல்றாரு, சத்தியத்திலே இவர்கள் நடக்கிறார்கள் என்பதை குறித்து கேள்விப்படும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறார். ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரருக்கு சபைக்கு வரக்கூடிய ஆத்மாக்கள், சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகளாகிய உங்கள் மேல என்ன சந்தோஷம் வரும் தெரியுங்களா? நீங்க எப்பொழுது சத்தியத்தில் நடக்கிறீங்களோ அப்போதான் ஒரு உண்மையான சந்தோஷம். அல்லது என் சபைக்கு வரக்கூடிய விசுவாசி ஒரு நல்ல ஒரு பெரிய பணக்காரராக இருக்காரு, அல்லது ஒரு நல்ல ஒரு கார் வாங்கிட்டாரு, பங்களா வாங்கிட்டாரு, அல்லது அவர் இந்த தலை சிறந்த அதிகாரத்தில் இருக்கிறார் என்கிற சந்தோஷத்தை காட்டிலும் பவுலுக்கு சந்தோஷத்தை பாருங்க, இவங்க சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்பதை குறித்து கேள்விப்படும் போது என்ன செய்யறாரா? சந்தோஷப்படுறாரா. அப்போ நீங்க எல்லாரும் சத்தியத்திலே நடக்கிறீர்கள் என்பதை குறித்து நான் உண்மையிலே சொல்றேன், சந்தோஷப்படுறேன். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பாஸ்டரை தான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார், ஊழியக்காரரை. நான் 2-3 முறை நான் வந்திருக்கிறேன். எபி என்ன நிறைய முறை சொல்லி இருக்கின்றார். அப்ப சபை என்பது ஏதோ பணக்காரர்களாக மாற்றக்கூடிய ஒரு ஃபேக்டரி இல்லை. ஒரு சர்ச்சுங்கிறது உங்களை வேலை இல்லையா,
சர்ச்சுக்கு வந்த உடனே உங்களுக்கு வேலை கிடைக்க வைக்கக்கூடிய ஒரு காரியம் அல்ல. சத்தியத்தை விளங்க பண்ணி சத்தியத்திலே நடக்க வைத்து நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கான ஒரே ஒரு இடம் திருச்சபை மாத்திரம்தான். அல்லேலூயா. இந்த சபை மட்டும்தான். இந்த சர்ச்சுக்கு நீங்க வரீங்கன்னு சொன்னீங்கன்னா எதுக்காக வரீங்க? சத்தியத்துல நடப்பதற்காக. சத்தமா சொல்லுங்க, சத்தியத்துல நடப்பதற்காக. இன்னும் கொஞ்சம் நல்ல சத்தமா சொல்லுங்க, சத்தியத்துல கற்றுக்கொண்டு அதன் வழியில் என்ன செய்யணும்? நடப்பதற்காக. எந்த ஊழியக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய விசுவாசிகள் எல்லாரும் பணக்காரர்களாக மாறணும் அல்லது அவங்க எல்லாம் பணம் படைத்தவர்களாக மாறணும்னு சொன்னால் அவர் நல்ல மெய்ப்பனே கிடையாது. ஏன்னா நல்ல மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக எதை கொடுப்பாரா? ஜீவனை கொடுப்பார். பணக்காரர்களாக மாற்றுறதுக்கு, உங்களை ஒரு பிஸ்னஸ் மேனாக மாற்றுறதுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா நிறைய கோச்சிங் சென்டர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரே ஒரு இடம் என்ன, அதை பற்றி பேசக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுன்னு சொன்னால், அந்த ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் எதுன்னு சொன்னால் இந்த திருச்சபை, இந்த சபை மட்டும்தான். ஸோ இந்த சர்ச்சுக்கு நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னால் ஒரு நோக்கம் உண்டு. என்ன நோக்கம்? சத்தியத்தை நான் கற்றுக்கொள்ளணும், நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தான். சத்தியத்தில் என்ன செய்யணும்? நம்ம நடப்பதற்கு நம்ம பழகி கொள்ள வேண்டும். அந்த சத்தியத்தில் என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கணும். ஸோ எலியா பாருங்க, ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் உங்களுக்கு நான் சுட்டி காட்டி விட்டு நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நான் போகின்றேன். எலியா இருக்கிறாரு, அவர் என்ன செய்யறாரு சொன்னா, சோர்ந்து போய் இருக்கும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், என்ன சொன்னா, என்ன பாகாலை கும்பிடாத எத்தனை பேரை வச்சிருக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. 7000 பேர். யாரு தான்? நம்ம பாஷையில சொன்னா, இப்போ உள்ள ஸ்லாங்ல சொன்னா, நம்ம இப்போ உள்ள ஸ்லாங்ல சொன்னா 7000 பேர் கிறிஸ்தவங்க தான். 7000 பேர் யார் தான்? கிறிஸ்தவங்க தான். இந்த எலியாவும் யாரு தான்? இப்ப நம்ம பாஷையில சொல்லிக்கிறோம், நம்ம கொஞ்சம் இது பேர் இருக்குல்ல, அவரும் ஒரு கிறிஸ்தவர் தான். ஆனா இந்த எலியா யாரோட ஜாயின் பண்ணல? 7000த்துல ஒருவராக இல்ல, தனித்துவமாக தனியா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவரால் முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவன் யாரை தெரிந்து கொண்டு விசேஷமாக பயன்படுத்துகிறார்களோ, நல்லா புரிஞ்சுக்கங்க, உலகத்தோட ஒத்து வர மாட்டாங்க, யாரோடையும் ஒத்து வர மாட்டாங்க. சத்தமா சொல்லுங்க. மற்ற கிறிஸ்தவர்களோடு ஒத்து போறதுங்கிறது ஒரு கடினமான ஒண்ணுதான். எலியா இருக்கிறார், அதுக்கு உதாரணமே அவர் தான். 7000 பேர் இருக்கிறாங்க. அவங்களும் யாரு தான்? கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்கிறவர்கள் தான். தேவனை தவிர வேற எதையும் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க தொழுது கொள்ள மாட்டார்கள். ஆனால் அந்த கூட்டத்தில் கூட யார் இல்ல? எலியா இல்ல. சோ அவர் என்னன்னு சொன்னா, தனித்துவம் மிக்கவர்களாக தேவனோடு சஞ்சரிக்கிறத, அப்படிப்பட்டவங்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற மாதிரி 7000 பேர்ல ஒருவனாக அல்ல, தனித்தவர்களாக, தனித்துவம் மிக்கவர்களாக மாற வேண்டும். ஏதோ நானும் ஒரு கிறிஸ்தவன் தான், நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் என்ன செய்றேன், பைபிள் எடுத்துட்டு இருக்கேன், அப்படிப்பட்டவங்களா ஆண்டவர் உங்களை மாற்றணும்னு விருப்பப்படல. எலியாவை போல செப்பரேட் பண்ணி அதுல இருந்து என்ன செய்யணும், உங்களை பிரித்தெடுத்து தனித்துவமாக தேவனுக்கென்று வைராகியமாய் நிற்கும்படியாக தேவன் உங்களை அழைக்கின்றார். ஏதோ ஒரு என்ன செஞ்ச அப்படிங்கிற காரியத்துக்கு இல்ல, நீங்கள் தனித்துவம் மிக்கவர்கள். தேவன் அப்படிப்பட்டவர்களை தான் அழைச்சு கொண்டு வர. கடைசி வரைக்கும் அந்த 7000 பேரை பார்த்தாரான்னு எங்கேயாவது இருக்கா பைபிள்ல? ஏதாவது படிச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த 7000 பேரை பார்த்தாரா? அதுக்கப்புறம் கேள்விப்பட்டாரா? அவங்க என்ன ஆனாங்க, ஏதானாங்க? ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்லிட்டாரு, இத்தனை பேரை நான் என்ன செஞ்சிருக்கேன், வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தவிர அவர் என்ன செய்யல, அவங்களோட ஐயோ ஒருவேளை அவர் நினைச்சிருக்கலாம், ஆஹா இத்தனை பேர் இருக்காங்களா, கத்தாவே நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, என்ன கொண்டு போய் அங்க போய் சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லல. அதற்கு பதிலாக என்ன செய்யறாரு, அவர் திரும்பவும் கர்த்தரோடு நடக்கின்றார். ஸோ யார் தேவனோடு நடக்கின்றார்களோ அவர்கள்தான் தேவனுக்காக பெரிய காரியத்தை செய்ய முடியும். அல்லேலூயா. ஸோ அப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, கூட்டத்தோட சேர்றதை என்ன செய்யாதீங்க, விருப்பப்படுவதை பார்க்கிலும் கர்த்தரோடு நிற்க பழகி கொள்ளுங்கள். அதுதான் உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம், அதுதான் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யும். ஸோ அவன் நினைக்கிறான், எப்படியாவது என் உயிரை எடுத்துக்கங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்குறான். சோர்வு வரும்போது, பிரச்சனை வரும்போது, நார்மலாக உயிர் போனால் என்ன செஞ்சிருக்கும், இந்த உலகத்தை விட்டு உயிர் போய் அவங்கள கொண்டு போய் எங்கே வச்சிருப்பாங்க, கல்லறையில் கொண்டு போய் என்ன செய்யணும், வைக்கணும். அதை கர்த்தரோடு நடக்கிறவர்களுக்கான அனுபவம். ஆனால் எலியாவுக்கு ஆண்டவர் ஒரு நோக்கம் வச்சிருந்தாரு, எப்பா நீ என் கூட நடக்கிற, மற்றவனை போல உனக்கு என்னது மரணம் சம்பவிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் என்ன செய்யறாரு, அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியவராக இருக்கின்றார்.
விசேஷித்தமானவர்கள், தனித்துவமானவர்கள். நோவா இருந்தார், அன்னைக்கு அந்த உலகத்தோட கலக்கப்படலை. பாருங்க, ஒவ்வொரு தேவ மனிதர்களும் அந்தந்த உலகத்துல இருந்தாலும், நல்லா கவனிங்க, அந்தந்த தேசத்துல இருந்தாலும் செப்பரேட் பண்ணி எடுத்து அவர்களை தனித்துவமாக தான் வச்சிருந்தார். அவங்க போய் என்ன செய்யலன்னு சொன்னா, அவங்க கலாச்சாரத்தை கற்றுக்கொண்டு அவங்க வழியில நடந்து அவங்கள போலவே ஒரு நாளும் ஒருபோதும் என்ன செய்யலன்னா மாறவே இல்லை. ஆண்டவர் நம்ம நினைக்கிறோம், ஐயோ அப்ப இந்த உலகமே பாவத்துல தானங்க கிடக்கு, இந்த உலகத்துல எப்படிங்க நம்ம பரிசுத்தவானாய் மாற முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க உலகத்துல தான் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் உலகத்தார் அல்ல, நீங்கள் செப்பரேட் பண்ணி தனித்துவம் மிக்கவர்கள். அல்லேலூயா. அப்ப நீங்க தனிச்சு நிற்க பழகி கொள்ள வேண்டும். யாராவது ஐயோ நம்ம நிறைய நேரம் நினைக்கிறோம், நமக்குன்னு ஒரு ஆறுதலுக்குன்னு ஒரு ஆள் இல்லையே, நம்ம ஒரு கஷ்டத்தை ஷேர் பண்றது கூட ஒருவருமே இல்லையே அப்படின்னு சொன்னா, வேதாகமத்தில் நம்ம நிறைய பேரை நம்ம என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட நபர்களை பார்க்க முடியும். அவங்களுக்கெல்லாம் செப்பரேட் பண்ணி கொண்டு வர்றவங்களுக்கெல்லாம் ஒரே ஒருத்தர் தான் ஆறுதல், அது கர்த்தர் மட்டும்தான். அவரோட தான் பேச வைக்க அவருக்கு பிரியம், அவர் விருப்பப்படுறார். அதனாலதான் என்ன செய்றார்? செப்பரேட் பண்ணி தனித்துவம் மிக்கவர்களாக தேவனோடு உறவாடுகிறவர்களாக உங்களையும் என்னையும் கர்த்தர் மாற்றிக்கொண்டே இருக்கின்றார். அதற்காக நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அதுக்காக உலகத்தை பார்த்து ஐயோ நான் தனித்து நிற்கிறேன், அதனால நீங்களாம் பாவி, நீங்களாம் என்னது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக அல்ல. அவர்களை நேசிக்கணும், அவரிடத்துல அன்பு கூறணும், ஆனால் ஐக்கியப்படக்கூடாது. என்ன படக்கூடாது? சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஐக்கியம். அன்புனா என்ன தெரியுங்களா? ஒருவேளை ரோட்ல கிடக்கின்றார், அவருக்கு என்ன செய்யணும்? நம்ம தூக்கணும், அவருக்கு என்ன தேவையோ அதை நம்ம என்ன செய்யணும்? கொடுக்கணும், உதவி செய்யணும். ஐக்கியம் என்பது என்ன தெரியுங்களா? எந்நேரமும் என்ன செய்யறது? அவரோட சேர்ந்து என்னது, அவங்களோட ஒண்ணுமா இருந்து, அவங்க நம்ம கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்றேன், என் கஷ்டத்தை, அப்படிப்பட்ட அதுதான் ஐக்கியம். அன்பு எல்லாருக்கும் செலுத்தணும், ஆனா ஐக்கியம் யாரோட தான் இருக்கணும்? கிறிஸ்துவுடன் இருக்க வேண்டும், சபையில் உள்ளவங்களோட இருக்கணும். ஸோ நல்ல ஆண்டவருடைய பிள்ளைகளோடு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஐக்கியம் இருக்கும்போது நிச்சயமா சொல்ல முடியும், உங்க வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது கூட நம்ம வாசித்த அந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. இப்ப இந்த ரேஸ் ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னு சொன்னா, ஒரு ரன்னிங் ரேஸ் நடக்கிற மாதிரி விசுவாசம் இருக்கு, அதுக்கு பக்கத்துல நம்பிக்கை இருக்குது, அதுக்கு பக்கத்துல என்ன இருக்குது? அன்பு இருக்குது. இந்த மூணு என்ன செய்ய போது? ஓடி யார் ஜெயிக்கிறாங்கிறத பார்க்க போறோம். சோ கடைசியில் அதுக்கும் விளக்கம் கொடுத்துருச்சு, யார் ஜெயிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப விசுவாசத்தை குறித்து நம்ம முதலாவது கற்றுக்கொள்ளுவோம். பாருங்க, எபிரேயர் 11:1 எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் 11:1. பாருங்க, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். எது நம்பப்படுகிறது? விசுவாசம் சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, தேவன் எவைகளை சொல்லி இருக்கின்றாரோ அதன் மீது வைக்கிறது தான் விசுவாசம். ஆண்டவர் சொல்லாத ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. அதுக்கு தான் நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு பேர் வந்திருக்கு, விசுவாசி. எதுக்கு விசுவாசின்னு உங்களுக்கு பேர் வச்சிருக்காங்க, எனக்கு பேர் வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறவங்களுக்காகத்தான். அல்லேலூயா. தேவன் சொல்லாத ஒரு காரியத்தை செய்யறதுக்காக இல்ல. தேவன் ஆல்ரெடி என்ன செஞ்சிருக்கிறாரு? வேத புஸ்தகத்துல எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கிறாரு. அந்த காரியத்தை தான் நம்பணும், மற்ற காரியத்தை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. விசுவாசம் என்பது என்னன்னு சொன்னா, தேவன் எழுதி வைத்திருக்கிறதெல்லாம் விசுவாசம். மற்றதுல பேரில் அல்ல, உலகத்தின் பேரில் அல்ல, உலக காரியத்தின் பேரில் அல்ல. அப்ப தேவன் எதை எழுதி வச்சிருக்கிறாரோ அதன் பேரில் உங்கள் நம்பிக்கை இருக்க வேண்டும், விசுவாசம் இருக்க வேண்டும். அப்படின்னு சொன்னா முழு விசுவாசமும் வேதாகமத்தை சார்ந்ததாக இருக்க வேண்டும். உங்க விசுவாசம் அவுட் ஆஃப் வேதாகமத்தை விட்டுட்டு இந்த உலகத்தின் காரியத்தில் அவங்க அப்படி சொன்னாங்களே, இவங்க இப்படி சொன்னாங்களே, அவங்க அந்த படிச்சவங்க அப்படி சொன்னாங்களே அப்படிங்கிறது இல்லை. விசுவாசம் என்பது நல்லா புரிஞ்சுக்கங்க, வேதாகமத்தை சார்ந்த ஒன்று. ஒரு உதாரணத்திற்கு ஒரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுகின்றேன். ஒரு தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுப்பாங்க. எப்படிப்பட்ட மரண தண்டனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய பிளேடு மாதிரி இருக்கும், தலையை கொண்டு போய் அதுல வைக்கணும். ஒருத்தர் சுவிட்சு மாதிரி ஒரு சுவிட்சை போடுவார், அது வந்து மேல இருந்து வந்து என்ன செய்யும்? அந்த பிளேடு வந்து தலையை கட் பண்ணி போட்டுரும். அப்ப
யாருக்கு அவங்களுக்குள்ள இன்னொரு நம்பிக்கையும் உண்டு. அந்த சுவிட்சை போடும்போது அந்த பிளேடு வந்து என்ன செஞ்சிடும், பாதியிலே ஒரு வேளை நின்றுச்சுன்னு சொன்னா அவங்களுக்கு யாருடைய அனுகிரகம் இருக்கு, கடவுளுடைய மன்னிப்பு இருக்குது, அதனால அவங்கள மன்னிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப 3 பேர் அந்த மரண தண்டனைக்காக ஆயத்தமாக இருக்கின்றார்கள். ஒருவர் ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவர் மேலில் பற்றுதலாய் இருக்கிற ஒரு மனுஷன். இன்னொருவர் தேவனை பற்றி அறியாது படிப்பறிவில்லை ஒரு ஏழை மனிதன். மூன்றாவதா சயின்டிஸ்ட், நல்ல என்ன செஞ்சிருக்காரு, படித்த ஒரு அறிவாளி. இந்த 3 பேர் நிக்கிறாங்க. எதுக்காகன்னு சொன்னா இந்த தண்டனைக்காக. அவங்க ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதலாவது மனிதன் தேவனை அறிந்து கொண்ட அந்த மனிதனை கூப்பிட்டு, எப்பா நீ என்ன செய்ய போற, உனக்கு தண்டனை கொடுக்க போறன்னு சொல்லும்போது அவர் என்ன செஞ்சார் தெரியுங்களா, கண்ணை மூடி 2 கையை உயர்த்தி ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே என் உயிரை என்ன செய்யுங்க, காப்பாற்றுங்க, நான் உங்க பேர்ல நான் விசுவாசமா இருக்கிறேன்னு சொல்லி. உடனே அவர் என்ன செஞ்சார், தலையை வச்சாரு. என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா சுவிட்சை போட்டாங்க. அது என்ன செஞ்சு, பிளேடு மேல இருந்து வந்த பிளேடு பாதியிலே நின்றுச்சு. உடனே சுத்தி இருக்கக்கூடிய அந்த வீரர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். ஆஹா, இவர் யார் மன்னிச்சுட்டா, கடவுளே மன்னிச்சுட்டாரு, அப்ப இவர் என்ன செஞ்சிருவோம், நம்ம வெளியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அந்த மனுஷன் என்ன செஞ்சா, சந்தோஷமா போனான். இதை பார்த்துட்டு இருந்த படிப்பறிவு இல்லாத அந்த மனிதன், ஒரு ஏழ்மையான மனிதன் என்ன செய்யறான், ஆகா இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார், அவரு இயேசு என்று கூப்பிட்டு விடுதலையை வாங்கிட்டு போயிட்டாரு, அப்ப நானும் என்ன செய்றேன், இயேசுவை நோக்கி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, இயேசுவே உங்களை நான் நம்புறேன், உங்க மேல விசுவாசமா இருக்கேன், என்னையும் நீங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அவரையும் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சு அந்த சுவிட்சை போட்டாங்க. உடனே அந்த பிளேடு வந்துச்சு, அதே மாதிரி பாதியில் அதே இடத்துல நின்றுச்சு. ஆஹா என்ன ஆச்சரியம், இவரையும் என்ன செஞ்சிட்டார், கடவுள் மன்னிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் விடுதலை ஆக்கிட்டாங்க. மூன்றாவதா இருக்கிறது யாரு, சயின்டிஸ்ட். இந்த சயின்டிஸ்ட் என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த 2 முறையும் அங்க எப்படி ஒர்க் ஆகுது, என்ன நடக்குதுங்கிறத ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப ஆராய்ச்சி பண்ணும்போது அவருக்கு ஒரு விஷயம் அறிவில் தோணுச்சு. ஒரு ஸ்பிரிங் எப்படி இருக்குது, லூஸா இருக்குது. அந்த ஸ்பிரிங் லூஸா இருக்கிறனால தான் அங்க என்ன செஞ்சிருச்சு, அந்த பிளேடு வந்தது எப்படியோ நின்றுச்சு. உடனே அந்த வீரர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, எப்பா அறிவு கெட்டவங்களா இருக்கீங்களேப்பா, இங்க கவனிங்க, இந்த இடத்துல என்னது ஸ்பிரிங் வந்து இப்படி கிடக்குது, அதனாலதான் என்ன செய்யல, வெட்டல, அதனாலதான் என்ன செய்யல, அதை விட்டு கடவுள் மன்னிச்சாருன்னு சொல்லிட்டு இப்படி முட்டாள்தனமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லும்போது உடனே அதை பார்த்த ஒரு வீரன், ஆகா இப்படி இருக்கேன்னு சொல்லி உடனே என்ன செய்யறாரு, அதை மாத்துறாரு. மாத்தி முடிச்சுட்டு இந்த சயின்டிஸ்ட்க்கு என்ன கொடுக்க போறாங்க, அடுத்து தண்டனை கொடுக்கும் போது என்ன நடந்திருக்கும், சுவிட்சை போட்ட உடனே என்ன நடந்துச்சு, சத்தமா சொல்லுங்க, என்ன நடந்திருக்கும், அவருடைய கழுத்து என்ன செஞ்சுச்சு, துண்டிக்கப்பட்டு விட்டது. பாருங்க, விசுவாசம் என்பது நம்முடைய அறிவில் யோசிப்பது அல்ல, அது தேவன் பேரில் வைக்கக்கூடிய நம்பிக்கை. அவர் சொல்லிட்டா செய்வாரு, அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கு மேல என்னது கிடையாது, மாற்று கருத்தே கிடையாது. அதை விட்டுட்டு இன்னைக்கு அறிவாளிகளா நம்ம யோசிப்போம், சொந்த அறிவில் யோசிப்போம், சொந்த பலன்ல யோசிக்கும் போது நிச்சயமாக சொல்ல முடியும், தேவனிடத்திலிருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப விசுவாசம் என்பது வேதாகமத்தை சார்ந்த ஒன்று. ஆண்டவர் எழுதிட்டார்னா அது அப்படிதான், அதுக்கு மேல என்ன செய்யாது, வேற எதுவுமே கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட விசுவாசம் கடைசி நாட்கள்ல என்ன செய்யும் தெரியுங்களா, குறைஞ்சு போகும், அல்லது அப்படிப்பட்ட காரியத்தை குறித்து சொல்லியிருக்கணும். லூக்கா 18:8 எடுத்து வாசிக்கலாம். லூக்கா 18:8 வேகமா வாசிங்க. ம் 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 பாருங்க, மனுஷகுமாரன் வரும்போது பூமியில எது குறைஞ்சு போயிருக்கும், விசுவாசத்தை காண்பாரோ. இன்னைக்கு விசுவாசம் குறைந்து கொண்டே இருப்பதை நீங்களும் நானும் கண்கூடாக பார்க்க முடியும். ஒரு சரியான விசுவாசத்துக்குள்ள போகிறது கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாங்க, ஏடிஎம் மிஷின் மாதிரி தான் விசுவாசம் என்பதெல்லாம். எதன் பெயர்ல இருக்குது, நான் சொத்து வாங்கணும், நான் வந்து என்ன செய்யணும், கார் வாங்கணும், இந்த உலகத்துக்குரிய காரியங்களிலே தான் விசுவாசத்தை வளர்க்கிறவர்களை நிறைய பேரை நம்ம பார்க்க முடிகிறது. விசுவாசம் இந்த உலகத்துக்குரியது அல்ல, நல்லா கவனிங்க, மறுமையான பரலோகத்துக்குரிய ஒன்றாக இருக்கின்றது. இன்னைக்கு விசுவாசம் விசுவாசம் விசுவாசம், நீ விசுவாசிச்சா கார் வாங்கிடுவ, நீ விசுவாசிச்சா பங்களா வாங்கிடுவ, நீ விசுவாசிச்சா வீடை வாங்கிடுவ அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை திசை திருப்பக்கூடிய காரியம் தான் இன்னைக்கு நடந்துட்டே இருக்குது. ஏன்னு சொன்னா பிசாசுக்கு நல்லா தெரியும்,
நீங்க சரியா விசுவாசத்தோட இருப்பீங்கன்னு சொன்னா என்ன செய்வீங்க? அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று. அதனாலதான் பிசாசு என்ன செய்யறான்? திசை திருப்பி வேறொரு பக்கமா திசை திருப்பிட்டு போயிட்டே இருக்கிறான் விசுவாசத்தை. ஆண்டவர் வரும்போது அவர் மேல விசுவாசம் என்ன செய்திருக்கிறோமா? குறைந்திருக்கும். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4:1. 1 தீமோத்தேயு 4:1 வேகமா வாசிங்க பாப்போம். ம் 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 பாருங்க, இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாச துரோகம் முந்தி என்ன செய்யப்படுமா? நேரிடும். விசுவாச துரோகம் என்று சொன்னா ஏதோ ஆண்டவர் அறியாதவங்க அப்படி கிடையாது. ஆண்டவர் அறிந்து கொண்டவர்கள் தான் விசுவாச துரோகம் செய்வார்கள். இன்னைக்கு எதன் பேரில்? ஊழியர்களுக்கா இருக்கலாம், தேவனுடைய விசுவாசிகளுக்கா இருக்கலாம். இன்னைக்கு எதன் பேர்ல விசுவாசம் இருக்கிறது? ஆண்டவர் தான் என்ன காப்பாத்துவார், ஆண்டவர் தான் என்ன போஷிப்பாருங்கிற விசுவாசம்லாம் இன்னைக்கு குறைஞ்சு போயிருச்சு. நல்ல கவனிங்க. இந்த கடைசி நாட்கள்ல இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கே என்ன சொல்லி கொடுக்குறோம்? டே, படிப்பு தாண்டா உன்னை என்ன செய்யும்? வாழ வைக்கும். நீ படிச்சா தாண்டா நல்ல நிலைமைக்கு போக முடியும். படிப்பு நல்லது, நான் அதுக்காக படிக்க வைக்க கூடாது, படிப்புக்கு எதிரானவன் ஒருவன் அல்ல. படிப்பு நல்லது. ஆனா இன்னைக்கு நம்ம கற்றுக் கொடுக்கிறது என்ன? படிப்பு தான் உன்னை வாழ வைக்கும், நீ படிச்சாதான் உன் வாழ்க்கையில உயர முடியும். இது கிறிஸ்தவம் அல்ல. நீ படி, ஆனா அதை விட கர்த்தரை நீ பிடிச்சுக்க. இன்னைக்கு எத்தனை பெற்றோர் சொல்லி கொடுக்கிறோம்? எத்தனை வாலிப தம்பிமார்கள் தேவனை முக்கியத்துவப்படுத்துறீங்க? வேதாகமத்தில் நம்ம பார்க்க முடியும். ஒவ்வொருவருமே ஸ்பெஷலி சொல்லணும்னு சொன்னா பெரும்பாலானோர் படிக்காதவர்கள் தான். நல்லா என்ன செய்யணும் சொன்னா, இந்த உலகத்துல தகுதி இல்லாதவர்களைத்தான் தேவன் தகுதிப்படுத்துகின்றார். தாவீதை குறித்து நம்ம பார்க்க முடியும். இன்னும் பார்த்தீங்கன்னா யோசேப்பை குறித்து நம்ம பார்க்க முடியும். வேதாகமத்தில் பாருங்க, பேதுரு, ஒவ்வொருத்தருமே தகுதியே இல்லை. ஆனா யாரை பிடிச்சிருந்தாங்க? கர்த்தரை பிடிச்சிருந்ததுனால அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சாங்க. உங்க வாழ்க்கையிலையும் நீங்க எதையாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டே நீங்க ஜெயிச்சிடலாம்னு நினைக்கலாம். நான் படிச்சிருக்கிறேன், இந்த படிப்பு எனக்கு உதவி செய்யும், என்கிட்ட பலன் இருக்குது, என்கிட்ட தகுதி இருக்குது, அதிகாரம் இருக்குது, நான் இதை வச்சு நான் என்ன செஞ்சிருவேன்? ஜெயிச்சிடலாம் நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றுகிறவர்களாக இருக்கின்றீர்கள். ஆனால் என்றைக்கு இதெல்லாம் வேஸ்ட், கர்த்தர் தான் பெஸ்ட், அவர் மேலதான விசுவாசம் வைப்பேன் நீங்க வச்சு பாருங்க, உங்ககிட்ட தகுதி இருக்கோ இல்லையோ உங்களை ஆண்டவர் உயர்த்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். இன்னைக்கு இது தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? எதையோ பிடிச்ச கதையா என்ன பண்ணிட்டு இருக்கோம்? விசுவாசத்தை தேவன் மேல வைக்காம மற்றவங்க பேர்ல வச்சிட்டு இருக்கிறோம். கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு நாள், இதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் போர் வந்த உடனே எல்லாரும் பெட்ரோல் பேங்க்ல தான் நின்னாங்க. ஏன்னு சொன்னா என்ன நடக்க போகுது? பெட்ரோல் எல்லாம் பற்றாக்குறை ஆக போகுது, திரும்ப ஒரு லாக்டவுன் வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருந்தாங்க. என்ன செஞ்சாங்க? டேங்கா டப்பாவா தூக்கிட்டு போய் என்ன செஞ்சாங்க? கியூல நின்று வாங்கிட்டு இருந்தாங்க. நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல லாக்டவுன் வந்தாலும், இந்த உலகத்துல பெட்ரோல் 2000 ரூபாய்க்கு வித்தாலும் விசுவாசி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. என்னைக்கு தெரியுங்களா உங்களுக்கும் எனக்கும் உண்மையான லாக்டவுனு? பரலோகம் என்னைக்கு நமக்கு லாக் பண்ணுதோ அது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில லாக்டவுனே கிடையாது. இந்த உலகத்துல 1000 பேர் சொல்லலாம், சூழ்நிலை அப்படி இருக்குங்க அப்படின்னு சொல்லலாம். ஐயோ என்ன செய்ய போகுது, இப்படிப்பட்ட ஒரு எல்லா விலைவாசியும் கூட போகுது, இப்படியெல்லாம் நடக்க போகுதுன்னே உடனே நமக்குள்ள ஒரு பயம் என்ன செஞ்சிடும்? இருக்கிற காசு எல்லாத்தையும் பிறக்கிட்டு போய் விசுவாசமே தேவன் பேர்ல இல்லாம நம்ம என்ன செஞ்சிடறோம்னு சொன்னா, இந்த உலகத்தின் பேர்ல அந்த சூழ்நிலைமையை காரணம் காட்டி நம்ம செய்யறோம்னு சொன்னாங்க. யாரை மறுதலிக்கின்றோம்? தேவனை மறுதலிக்க கூடியவர்களாக இருக்கின்றோம். அதனால கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த உலகத்துல என்ன நடந்தாலும், எப்பேற்பட்ட செய்தியை கேட்டாலும் விசுவாசி பதறான். நல்ல அழகா இன்னொரு முறை அழகா சத்தமா சொல்லுங்க, விசுவாசி பதறான். சத்தமா சொல்லுங்க பாப்பா, விசுவாசி. என்ன சூழ்நிலைமை வந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலைமை வந்தாலும் சரி, ஒரு விசுவாசியா இருக்கிறவன் அதை கேட்ட உடனே பதறட்டமே படமாட்டான். ஏன்னா ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ராஜாவா இருக்கிறது யாருதான்? சத்தமா சொல்லுங்க. இந்த உலகத்துல 1000 தலைவர்கள் இருக்கலாம்,
1000 பேர் என்ன செய்யலாம், 1000 விதமா சொல்லலாம். ஆனா அவர்களெல்லாம் விட நீங்கள் யாரை ராஜாவாக வைத்திருக்கிறீர்கள்? கர்த்தாதி கர்த்தரை நீங்கள் வைத்திருக்கும் போது பஞ்ச காலத்துல விதைத்த அந்த ஈசாக்கை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இந்த உலகத்துல பஞ்சம், நல்லா கவனிச்சுக்கோங்க, உலகத்தின் பார்வையில பஞ்சம். இப்ப நீ விதைக்க அந்த ஈசாக்கு புறப்பட்ட போது என்ன சொல்லியிருப்பாங்க? எப்பா பஞ்சம்பா, தண்ணி இல்லப்பா, நீ விதைச்சு என்ன செய்யாத, உன் உழைப்ப வேஸ்ட் பண்ணாத, உன் காசை வேஸ்ட் பண்ணாத, உன்னுடைய பலனை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்குது. நான் உலகத்தை பார்க்கல, இந்த சூழ்நிலைமையை பார்க்கல, என்னை நடத்துகிற கர்த்தரை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி என்ன செய்றாரு, பஞ்ச காலத்துல போய் விதைச்சாரு பாருங்க. ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்தி 30, 60, 100மான பலனை கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நல்லா கவனிங்க, உலகம் பார்க்கிற பிரகாரமாக விசுவாசி பார்க்க கூடாது. உலகம் நடக்கிற பிரகாரமாக, உலகம் போகிற போக்கிலே விசுவாசி போகக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், ஒரு வித்தியாசமாக தேவனை பார்த்து, தேவன் என்ன வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறாரோ அந்த வழியில நம்ம போகும்போது தான் நிச்சயமாக ஆசீர்வாதம் வரும். இங்கே கூட நம்ம லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்துல ஒரு விருந்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்தவங்க ஒவ்வொரு வசனமாக வாசிக்கலாம். 16வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 14:16. அதற்கு அவர் கவனிங்க, இங்க ஒரு எஜமானன் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி என்ன செய்யறாரு, வேலைக்காரரை அனுப்பி என்ன செய்யுங்க, எல்லாரையும் விருந்துக்கு கூட்டிட்டு வாங்க பாங்கிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, விருந்துக்கு கூப்பிட போகும்போது விருந்துக்கு ஆல்ரெடி என்ன செய்யப்பட்டது, விருந்து இருக்குதுன்னு தெரியும். எப்ப விருந்து ஆயத்தம் ஆயிடுச்சு என்னைக்குன்னு தெரியாது. திடீர்னு ஆயத்தமான உடனே போய் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்க சொல்லப்படுகிறது, விருந்து ஆயத்தம் ஆயிடுச்சு உடனே வாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கும் ஆண்டவருடைய வருகை தெரியுமா தெரியாதா? சத்தமா சொல்லுங்க. ஆண்டவர் வரப்போறாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதுங்களா? அறிஞ்சிருக்கீங்களா அறியலைங்களா? ஆண்டவர் ஒரு நாள் என்ன செய்ய போகின்றார், வரப்போறாருங்கிறது நல்லாவே தெரியும். மற்ற சபையில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருக்குமே ஆண்டவர் வரப்போறாருங்கிறது தெரியுமா தெரியாதா? பெரும்பாலானோருக்கு தெரிஞ்சிருக்கும், நிச்சயமா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய வருகை குறித்து வரப்போறாருங்கிறது என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு முறையாவது கேட்டிருப்பாங்க. அப்ப நான் கேள்விப்பட்டதுனாலயோ அல்லது ஒரு நாள்ல வருகை குறித்து நீங்கள் பிரசங்கிக்கப்படும் போது நீங்கள் உணர்வடைந்து அன்னைக்கு ஜெபிச்சதுனாலயோ நீங்க பரலோகத்துக்கு போயிட முடியாது. நல்ல கவனிங்க, கேள்விப்பட்டதுனாலயோ அன்னைக்கு நீங்க அர்ப்பணிச்சு ஆண்டவரே நான் என்ன செய்றேன் உங்க வருகைக்கென்று நான் தயாராகிறேன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் ஜெபிச்ச அந்த ஜெபம் பத்தாது. திடீரென்று ஒரு நாள் வரும்போது, அதான் ஆண்டவருடைய வருகை திருடனை போல என்ன செய்யுமா இருக்கும். திடீர்னு ஒரு நாள் வரும்போது இவங்க எல்லாருக்கும் என்ன செய்யப்பட்டது, விருந்தை பத்தி சொல்லப்பட்டது. திடீர்னு போய் கூப்பிடுறாங்க. அப்பதான் என்ன சொல்றாங்க, போக்கு சொல்ல தொடங்குகிறார்கள். போக்குனா சாக்கு, நம்ம இதுல சொன்னா சாக்கு போக்கு, சாக்கு போக்கு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு மனுஷன் என்ன சாக்கு சொல்றாரு, வாசிங்க பாப்போம். பாருங்க, நான் ஒரு வயலை வச்சிருக்கிறேன், அதை போய் நான் என்ன செய்யணும், போய் பார்க்கணும். வயல்ல நான் என்ன பண்ணிருக்கிறேன், இப்பதான் நாத்து நட்டிருக்கேன், அதுக்கு தண்ணி இருக்கா தண்ணி இல்லையா, உரம் இருக்கா உரம் இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னு சொன்னா அந்த வயல்ல இருக்கக்கூடிய விளைச்சல் பின்னாடி ஒரு நாள் எனக்கு என்ன செய்யும், வளர்ந்து பலன் கொடுத்து அந்த விளைச்சலை வச்சுதான் நான் என்ன செய்ய முடியும், வாழ முடியும், என்னுடைய வாழ்க்கையை ஓட்ட முடியும். அப்ப நாளைய தினத்தை குறித்து ஒரு கவலை இங்க இருக்கின்றது இந்த மனிதனுக்கு. நாளைக்கு நான் என்ன செய்ய போறேன், அப்ப இன்னைக்கு உழைச்சாதான், இன்னைக்கு ஓடுனாதான் என்னால என்ன செய்ய முடியும், நாளைக்கு அந்த விளைச்சல் வரும். அப்ப எனக்கு விருந்தை விட எது முக்கியம், நாளைய தினத்துல எதிர்காலத்துல என்ன நடக்க போகுது. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேடுறதுக்கு ஏன் யோசிக்கிறாங்க அல்லது போக்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் மேல விசுவாசம் இல்லை. எதிர்காலம் யாரிடத்துல இருக்குது, ஏசப்பா மேல இருக்குது அப்படிங்கிற விசுவாசமே இல்லை. எதன் பேர்ல இருக்கிறது, இன்னைக்கு நான் உழைச்சு நான் என்ன செய்யணும், நாளை எதிர்காலத்துல என்ன செய்யணும், நான் ஒரு பலனை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க.
இன்னைக்கு சென்னை, பெங்களூர், ஏன் வேணாமே நம்ம நாகர்கோவில் இப்படிப்பட்ட ஊர்களில் கூட இன்னைக்கு என்ன செய்யப்பட்டு கொண்டு இருக்கின்றது? ஓடிக்கொண்டே இருக்கின்றார்கள். உழைக்க வேண்டும், ஓட வேண்டும். ஆனால் தேவனை தேட வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும்? தேவனை தேடணும், தேவனை முக்கியத்துவப்படுத்தணும். தேவனிடத்தில் என்ன செய்யணும்? நம்ம நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யக்கூடாது? இங்க ஆண்டவரை தேடணும். தேடும் போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் நீங்கள் தேடுங்கள், பின்னர் எல்லாம் என்ன செய்யப்படும்? கூட கொடுக்கப்படும். கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது நாளைய தினத்தை குறித்து, உங்க எதிர்காலத்தை குறித்து. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லி கொடுப்பாங்க, நீ இன்னைக்கு போய் படிச்சாதான் நாளைக்கு என்ன செய்ய முடியும்? வேலை கிடைக்கும். அப்ப ஆண்டவரை தேடுறதை விட்டுட்டு, தேவனை முக்கியத்துவப்படுத்துறதை விட்டுட்டு எதை முக்கியத்துவப்படுத்திட்டு இருப்பாங்க? அந்த படிப்பை முக்கியத்துவப்படுத்துவாங்க. அப்ப நம்ம அப்படி இருக்கும்போது என்ன செய்வோம்னு சொன்னா, போக்கு சொல்லுகிறவர்களாக. யார் மேல விசுவாசம் இல்ல? தேவன் மேல விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். அடுத்து இன்னொருத்தர், அடுத்தவரை பத்தி வாசிங்க பார்ப்போம். பாருங்க, 5 ஏர் மாடு வச்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு போனாதான் என்னது எனக்கு? அந்த ஏர் மாடை வச்சு உழுகும் போது அல்லது அந்த மாட்டுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதை நான் சரிப்படுத்தும் போது தான் நாளைக்கு என்ன செய்யும்? நான் அப்படி வேலைக்கு போகும்போது எனக்கு அன்னன்னைக்கு உள்ள கூலி கிடைக்கும். அப்ப இங்க என்ன சாக்கு சொல்றாங்கன்னு சொன்னா, இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? வேலை செஞ்சாதானே எனக்கு என்னது? ஆனா வேலை செய்யணும். வேலை செய்யாதவன், சத்தமா சொல்லுங்க. ஆமா, நல்ல பாஸ்டர் அழகா அட்வைஸ் பண்ணாங்க. உண்மையிலே வேலை செய்யறவங்களுக்கு என்ன செய்யுங்க? உங்க பிள்ளைங்கள் எல்லாத்தையும் திருமணம் பண்ணி கொடுங்க. சும்மா சோம்பேறியா ஏதோ வெளியில இருக்கக்கூடிய பவுசை பார்த்து என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. நல்லதுதான். ஆனா நான் அதை சொல்லவில்லை. நான் சொல்வது, தேவனை முக்கியத்துவப்படுத்தாமல் மற்றவர்களை முக்கியத்துவப்படுத்துவதை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். அதுக்காக பிரதர் வந்தாரு, இந்த மாதிரி சொன்னாரு, அப்ப வேலையே செய்யக்கூடாது அப்படி நான் சொல்லவே வரல. நான் யாரை முக்கியத்துவப்படுத்துறேன், எதை முக்கியத்துவப்படுத்துகிறேன் என்பதுதான் இங்க கேள்வி. உழைப்பது நம்முடைய கடமை. உழைச்சுதான் என்ன செய்யணும்? நம்ம சாப்பிடணும். அதனால அதுக்கு இதையும் என்ன செஞ்சுக்க கூடாது? நீங்க டிஃபரண்ட் பார்த்துக்கிறணும். சரிங்களா? இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நான் 5 மாடு வச்சிருக்கிறேன். இன்னைக்குள்ள தேவை இருக்கு எனக்கு. நான் என்ன செய்யக்கூடாது? ஏசப்பாவை பார்க்க வேண்டியதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் சண்டே ஆச்சுன்னா என்ன செய்வாங்க? ஆலயத்துக்கு வர்றது, சர்ச்சுக்கு வர்றதே கிடையாது. சர்ச்சில் என்ன செய்யறது கிடையாது? தேவனை தேடுறதே கிடையாது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், இன்னைக்கு போனாதான் எனக்கு என்னது? வருமானம் கிடைக்கும் அப்படின்னு. நம்ம வாரத்தில் ஒரு நாள் தான் ஐக்கியப்படுகின்றோம். ஐக்கியப்பட்டு ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கின்றோம். நம்ம என்ன நினைச்சுக்கோ, இன்னைக்கு போகலன்னா எனக்கு என்னது கிடையாது? வருமானம் இல்லை என்று சொல்லி நம்ம யோசிச்சு கொண்டிருக்கின்றோம். அப்ப போக்கு சொல்லக்கூடாது. எனக்கு நாளைய தினத்தில் இருக்கு, இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்த ஒருவரை வாசிங்க. வேறொருவன் என்ன செய்யறாரு? நான் ஒரு பெண்ணை என்ன செஞ்சிட்டேன்? விவாகம் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஒருவேளை அந்த பெண்ணை விட்டுட்டு நான் வந்தேன்னு சொன்னா அந்த என்ன செஞ்சிடும்? என்னுடைய மனைவி கோச்சுக்குவாங்க. அப்புறம் வாழ்க்கை முழுக்க எனக்கு என்னது வந்துடும்? பிரச்சனை. இன்னைக்கு வாழ்க்கை முழுக்க என்னது? பிரச்சனை. அப்ப என்னன்னு சொன்னா, எப்பொழுதும் நான் சந்தோஷமா இருக்கணும், ஆனா எங்க வரமாட்டேன்? பரலோகத்துக்கு, அந்த விருந்துக்கு நான் வரமாட்டேன். அப்ப அந்த விருந்தை குறித்து கேள்விப்பட்டது உண்மை, விருந்தை குறித்து அவங்க என்ன செஞ்சாங்க? செய்தியை கேட்டது உண்மை. ஆனால் அந்த விருந்தினுடைய தன்மையை, அது எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ளவில்லை. தேவனுடைய வருகையும் நெருங்கி கொண்டே இருக்கின்றது. நீங்களும் நானும் போக்கு சொல்வதற்கு இடமே இல்லை. விசுவாசத்தை யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல வைத்து நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சுக்கிட்டே போகும்போது நிச்சயமா சொல்ல முடியும், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார், மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சோ விசுவாசம் என்பது கண்ணை மூடிக்கிட்டு கிணத்துல குதிக்கிற விஷயம் இல்லை. தேவனுடைய வார்த்தையின் மீது வைக்கக்கூடியதுதான் விசுவாசம். புரிஞ்சுக்கலாம்? விசுவாசங்கிறது கண்ணை மூடிக்கிட்டு எதுல குதிக்கிறது கிடையாது, கிணத்துல குதிக்கிறது இல்லை. தேவனுடைய வார்த்தையின் மீது வைப்பதுதான் விசுவாசம். அந்த வார்த்தை என்ன சொல்லுது அதை அப்படியே கேட்கணும். சரி, ஏன் விசுவாசம் தேவை என்பதை குறித்து ஒரு சில காரியங்களை நான் வேகமா வாசிக்கிறேன். எபேசியர் 2:8 வேகமா வாசிங்க. எபேசியர் 2:8. பாருங்க, கிருபையினால விசுவாசத்தை கொண்டு நீங்க என்ன செஞ்சீங்க? ரட்சிக்கப்பட்டீங்க.
இது உங்களால் கூட உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஸோ இந்த விசுவாசம் என்ன செய்கிறது என்று சொன்னால், கிருபையோடு இணைந்து கொள்ளும் போது உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்தது. ஆண்டவருடைய கிருபை இருந்துச்சு உங்க மேல, நீங்களும் என்ன பண்ணீங்க, விசுவாசத்தை தேவன் மேல வச்சதுனால இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு என்ன செஞ்சிருக்கீங்க, ஆண்டவருடைய ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. ரட்சிப்பு என்பது இன்னொன்னு கவனிங்க, அதான் நான் ஒரு முறை சொன்னது, ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டு அன்னைக்கு ஒப்பு கொடுத்ததுனால பரலோகத்துக்கு போயிட முடியுமா அப்படின்னா நிச்சயமா போக முடியாது. ரட்சிப்பு என்பது ஒரு நாள் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் உடனே நான் பரலோகத்துக்கு போயிட முடியுமான்னு சொன்னா கண்டிப்பா என்ன செய்ய முடியாது. ரட்சிப்பு என்பது அனுதினமும் புதிதாக்கக்கூடிய விஷயம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஒருவேளை குற்றாலத்துக்கு போறீங்க, இல்ல உங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போய் ஃபால்ஸ்ல குளிக்கிறீங்க, அல்லது வீட்லயே கூட நீங்க குளிக்கிறீங்க. நீங்க குளிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு 2 மணி நேரம் 4 மணி நேரம் கூட குளிச்சுட்டு திரும்ப வந்துட்டு நீங்க அடுத்த நாள் சொல்லக்கூடாது, நான் நேற்றுக்கு 5 மணி நேரம் குளிச்சேன், நான் இன்னைக்கு குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை, இனி ஒரு வாரத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டியதில்ல, குளிக்க வேண்டியதில்லைன்னு சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? அப்படி இல்லைன்னா என்ன செஞ்சிடும், நான் 5 மணி நேரம் குளிச்சுட்டேன், இனி 5 நாளைக்கு நான் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி சொன்னோம்னா நம்ம கிட்ட இருந்து என்ன வருதுங்க, சத்தமா நம்ம பக்கத்துல வந்து நிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. ரட்சிப்பு என்பதும் அனுதினமும் புதிதாக்கக்கூடிய விஷயம். நான் ஆண்டவரிடத்துல ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் இரவு நேரத்துல நம்ம தூங்கும் போது என்ன செய்யணும் தெரியுங்களா, அந்த ரட்சிப்பை புதிதாக்கிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நான் இன்னைக்கு என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன், இன்னைக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன் மிஸ்டேக்கு அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், புதிதாக்கி தேவனுடைய வருகை வரை நம்ம என்ன செய்யணும், அல்லது நம்முடைய மரணம் என்ன செய்யணும், முந்திக் கொள்ளுகிற வரை அதை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு என்பது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், விசுவாசமும் கிருபையும் இணையும் போது அந்த ரட்சிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அடுத்து வாசிக்கலாம் எபிரேயர் 11:6. வேகமா வாசிங்க, எபிரேயர் 11:6. பாருங்க, விசுவாசம் என்பது, விசுவாசம் இல்லைன்னு சொன்னா தேவனுக்கு பிரியமாவே இருக்க முடியாது. நீங்கள் எப்பொழுது விசுவாசிக்கிறீர்களோ தேவனை பிரியப்படுத்தும். நீங்க யாரையாவது ஒருத்தரை வந்து பிரியப்படுத்தணும்னு நினைச்சா நீங்க என்ன செய்வீங்க, ஏதாவது ஒரு gift வாங்கிட்டு போய் கொடுப்பீங்க, அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை பத்தி பேசுவீங்க. ஆனா ஆண்டவரை பிரியப்படுத்துகிறது உங்ககிட்ட இருக்கிற விசுவாசம் தேவனை பிரியப்படுத்தும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். என் விசுவாசத்தை வேற எங்கேயோ வச்சுட்டு, என்னுடைய எண்ணத்தை வேற ஏதோ மீது வச்சுட்டு நான் ஆண்டவர் இடத்துல வந்து ஆராதிக்கிற போல நான் காட்டினாலும், நான் தேவனை தேடுகிறவர்களை போல காட்டினாலும் அது அவருக்கு பிரியமே கிடையாது. அவர் உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து வச்சிருக்கின்றார். உன் எண்ணம் எங்க இருக்குன்னு கேட்கிறார் ஆண்டவர். உன்னுடைய எண்ணம் எங்க இருக்கிறது, உன் சிந்தை எங்கனக்குள்ள இருக்குது, எதன் பேர்ல இருக்குது, உன் வாழ்க்கை என் பேர்ல இருக்கா அப்படின்னு சொன்னா நிச்சயமா சொல்ல முடியும். நீங்க சர்ச்சுக்கு வந்தாலும் கூட ஆராதிங்கன்னு சொன்னா கண்ணை மூடி என்ன செஞ்சிருவீங்க, உங்களை மறந்து ஆராதிப்பீங்க. கண்ணை திறந்து பாக்குறீங்களா, அல்லது ஆராதிக்கிறதுக்கே உங்க மனசு போராடுதுன்னு சொன்னா நிச்சயமா சொல்ல முடியும் உங்க விசுவாசம் யார் பேர்ல இல்ல, தேவனிடத்துல இல்ல, வேற எங்கேயோ இருக்குது. இதை வச்சு கண்டுபிடிச்சுக்கலாம். நீங்க விசுவாசிச்சு வந்திருக்கீங்களா, இல்ல மாய்மாலமாக தேவனை ஆராதிக்கிறீங்களாங்கிறத என்ன செஞ்சலாம், இதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், ஆராதிங்கன்னு சொன்ன உடனே உங்க கையை விரிச்சு என்ன செஞ்சிருவீங்க, ஆண்டவர் இடத்துல ஆராதனை பண்ணிருவீங்க. எப்படி ஆராதிப்பீங்கன்னு சொன்னா உங்களை மறந்து ஆராதிப்பீங்க. ஏன்னு சொன்னா என்னை காக்கிறவர் அவர், என்னை போஷிக்கிறவர் அவர், அவர் இருக்கும்போது எனக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி உங்களை மறந்து நீங்கள் என்ன செய்வீர்கள், தேவனை ஆராதிப்பீங்க. எப்ப பிரச்சனை வருது, எப்ப ஆராதிக்கிறதுக்கு மைண்ட் வரல, வாலிப தம்பி தங்கச்சி உங்க எல்லாருக்கும் தான் சொல்லுகின்றேன், குறிப்பாக எப்ப பிரச்சனை, எப்ப ஆண்டவர் ஆராதிக்க முடியல அப்படின்னா உங்க நம்பிக்கை உங்க விசுவாசம் வேற எதுலயோ இருக்குது. அதுல இருந்து நீங்க எடுக்காத வரைக்கும் ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. சும்மா வேணா ஏமாத்தலாம், ஆனா உங்க உள்ளுக்குள்ள இருந்து தேவனை பிரியப்படுத்த முடியாது. நல்ல கவனிங்க, உங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவருக்கு முன்னாடி நீங்க ஏமாத்திரலான்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏமாறுறது நீங்க தான், அவர் கிடையாது. அல்லேலூயா. அப்ப நல்ல கருத்தா இருக்கணும். உங்க நம்பிக்கை உங்க விசுவாசத்தை தேவன் மேல வைக்கணும். இந்த வருஷம் இருக்குங்க, ஒரு நேற்றைய தினத்துல இரவு ஜெபத்துக்கு ஒரு சர்ச்சுக்கு போயிருக்கும் போது ஒரு டீச்சர் அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா,
நான் வந்து எப்படியாவது வீடை கட்டிடணும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமா சம்பளமே வரல. இந்த அரியர்லாம் சேர்த்து வச்சு என்ன செஞ்சலாம், அரியர் வந்த உடனே என் வீட்டை கட்டிடணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டே இருந்தாங்களாம். அப்போ ஆண்டவர் பேசினாரா, வீடு கட்டுனா அப்போ நீ உன் பணத்தை வச்சு வீடை கட்டு அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நல்லா கவனிங்க, அவங்க சொல்றாங்க இந்த பணத்தை வச்சு இல்லை, தேவன் கட்டி கொடுத்தால் மாத்திரமே நான் என்ன செய்வேன். அப்புறம் விசுவாசத்தை வச்சாங்களா ஆண்டவர் மேல. அப்போ இந்த வருஷம் இந்த விளைச்சலை வச்சு அல்லது இந்த சம்பாத்தியத்தை வச்சு நான் என்ன செஞ்சலாம், ஓரளவுக்கு சமாளிச்சிடலாங்க அப்படின்னு நீங்க என்னைக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, நினைச்சிடவே கூடாது. அல்லது வரப்போகுது வருமானம் அதை வச்சு அல்ல உங்க வாழ்க்கை. விசுவாசிகளுக்கு தேவன் வச்சிருக்கான் எப்பயுமே என்னதான் உங்களுக்கு ஒரே ஒரு விசுவாசம், எனக்கு வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி என்னை போஷிக்கிறவர் யாருங்க, கர்த்தருங்கிற ஒரு நம்பிக்கையை வச்சு பாருங்க, உங்க வாழ்க்கை என்ன செய்யும், ஆசீர்வாதமா இருக்கும். அதான் ஐஸ்வர்யவான் ஒருவன் சொல்லுகின்றான். என்ன சொல்றான், எப்பா எனக்கு தேவையான எல்லாத்தையும் களஞ்சியத்துல சேர்த்து வச்சுட்டேன், இனி நான் எப்படி இருப்பேன், ஹாப்பியா இருப்பேன் அப்படின்னு. உடனே ஒரு சத்தம் கேட்குறது, இன்றைக்கு உன்னுடைய ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படுமானால் நீ என்ன செய்வ அப்படின்னு. யோசிச்சு பாக்குறீங்களா? நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு சொத்தை விற்க போறேன், அல்லது எனக்கு இங்க இருந்து ஒரு வருமானம் வரப்போகுது, இதை வச்சு நான் என்ன செஞ்சுக்குவேன், சந்தோஷமா வாழலான்னு. ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கின்றார், இன்றைக்கு உங்களுடைய ஜீவன் எடுத்துக்கொள்ளப்படுமானால் என்ன செய்வீங்க அப்படின்னு. அப்போ உங்க விசுவாசம் எதன் பேரில் இருக்குது? சொத்தின் பேரில் இருக்குதா அல்லது தோட்டத்தின் பேரில் இருக்கிறதா? தேவன் பேரில் இருக்கின்றதா? தேவன் பேர்ல இருந்துச்சுன்னா உங்க வாழ்க்கை என்னைக்குமே சந்தோஷம் தாங்க. உங்க லைஃப் என்னைக்குமே என்னதான், ஒரு மகிழ்ச்சியான லைஃப் தான். எடுத்தவங்க வேகமாக வாசிக்கலாம். மார்க் 11:24 வேகமா வாசிக்கலாம். மார்க் 11:24. பாருங்க, நீங்க ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். ஏன் உங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல அப்படின்னா, ஜெபிக்கும் போது விசுவாசமா ஜெபம் பண்றோம், அப்படித்தானே? ஜெபம் பண்ணும்போது விசுவாசமா ஜெபம் பண்றோம், நல்ல ஆவியில நிரம்பி ஆண்டவரே எனக்கு தந்துட்டீங்க ஆண்டவரே நன்றி ஆண்டவரேன்னு. ஜெபத்தை முடிச்சுட்டு அந்த பக்கமா போனோன்னே என்ன செஞ்சிடறோம், நம்ம விசுவாசத்தை மறந்துட்டு நம்ம வாயிலிருந்து என்ன வந்துருது, அவிசுவாசம் வந்துருது. என்னத்தை நடந்து என்னத்தை செஞ்சு என்னத்தை ஆண்டவரை தேடி அப்படி நம்ம நிறைய நேரம் சொல்லிடுறோம். உங்க பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட ஜெபம்? விசுவாசம் உள்ள ஜெபம். ஐயோ என் பிள்ளை சரியில்லையே, என் பிள்ளை எந்நேரம் பார்த்தாலும் செல்போன் பார்த்துட்டே இருக்காங்களே, என் பிள்ளை அப்படி இப்படின்னு மற்றவங்க எல்லாரிடத்திலையும் போய் சொல்லி சொல்லி ஜெபிப்பதனால் அந்த ஜெபத்திற்கு பதில் வருவதில்லை. எந்த பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்காக பொறுப்பெடுத்து ஆண்டவருடைய சமூகத்தில் விசுவாசமா ஜெபிக்கிறாங்களோ அந்த பெற்றோருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைங்களை என்ன செய்யணும், மனம் திரும்ப பண்ணுவதற்கு ஒருவர் உண்டு என்றால் கர்த்தர் மட்டும்தான் உண்டு. நீங்க ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்ய, விசுவாசமா ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே என் பிள்ளை என்ன செய்யுங்க அப்படின்னு. ஆனா என்ன பண்ணுவோம், நம்ம ஜெபிக்கும் போது விசுவாசத்தோட இருப்போம், ஜெபத்தை முடிச்சுட்டு வந்த உடனே என்னது, விசுவாசமே இருக்காது. இப்படி ஒரு கேள்வியை கேட்கிறேன், ஜெபத்துக்கு வல்லமை இருக்கா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, வல்லமை இருக்கா இல்லையா? ஜெபத்திற்கு வல்லமை இருக்கின்றதா இல்லையா? இருக்கா இல்லையா? பலருக்கு குழப்பமா இருக்கு, என்ன வல்லமை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்றேன். வெறும் ஜெபத்திற்கு வல்லமை அல்ல, விசுவாசத்தோடு கூடிய ஜெபத்திற்கு தான் வல்லமை உண்டு. அல்லேலூயா. ஜெபம் என்பது என்ன, வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. அந்த வார்த்தைக்கோடு என்னைக்கு விசுவாசம் சேருதோ அப்பதான் கர்த்தரிடத்திலிருந்து நன்மை வரும், நம்ம கேட்கிறத பெற்றுக்கொள்ள முடியும். எவ்வளவு நேரம் விசுவாசம் இல்லாமல் நீங்கள் பேசினாலும் வெங்கலத்தில் அடிக்கப்பட்ட ஓசையை போலதான் இருக்கும், அல்லது என்ன செய்யணும், ஆகாயத்துல சிலம்பம் பண்ணுகிறத போலதான் இருக்கும். அப்ப என்னைக்கு உங்களுடைய ஜெபத்துல விசுவாசம் இருக்கிறதோ என்னைக்கு, அப்பதான் உங்க வாழ்க்கையில ஆண்டவரிடத்திலிருந்து பதில் கிடைக்கும். அப்ப வெறும் நம்ம தேசத்தை ஆண்டவரே மாற்றுங்க ஆண்டவரே, அல்லது ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கும் போது என்ன செய்வோம், விசுவாசமே இல்லாம என்ன செஞ்சிருவோம், ஜெபிச்சிருவோம். அதுக்கு என்னைக்குமே பதில் கிடைப்பது அல்ல. ஆனால் நீங்கள் எலியாவை போல கருத்தாக நீங்கள் விசுவாசமாக ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு பதிலை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. 1 யோவான் 5:4 வேகமா எடுத்து வாசிக்கலாம்.
1 யோவான் 5:4. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்ம போராடிச்சுக்கிறோம். ஐயோ, இந்த உலகத்துல வாழ்றேன் பிரதர், ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைய என்னால என்ன செய்ய முடியல, சரியா வாழ முடியல. நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், போராடிச்சுக்கிறோம். இன்னைக்கு உங்க உள்ளத்துக்குள்ள 2 மனசும் போராடிக்கிட்டு இருக்குது. இதான் பிராக்டிக்கலான உண்மை. ஐயோ, உலக பிரகாரமா என்ன செய்யுது, இழுக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன செய்யுது, ஆண்டவருடைய ராஜ்யமும் இழுக்கின்றது. அப்ப இந்த உலகத்தை முற்றிலுமாக ஜெயிக்கணும்னு சொன்னா உங்க விசுவாசம் தேவன் பேரில் இருக்க வேண்டும். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்னதுங்க, விசுவாசம். விசுவாசம்னா என்னது, முற்றிலுமா. இன்னும் அதுக்கு அடுத்த காரியத்தை நான் சொல்றேன். விசுவாசம்னு சொன்னா என்னன்னு சொன்னா நம்ம சுயம் சாகடிக்கப்படுவது தான் விசுவாசம். சுயம்னா என்ன தெரியுங்களா, என் யோசனை, என்னுடைய எண்ணம், என்னுடைய சுயம் என்னைக்கு சாகடிக்கப்படுகிறதோ அன்னைக்கு என்னிடத்தில் விசுவாசம் வளர்கிறதாக இருக்கின்றது. அப்ப நம்ம சுயம் சாகடிக்கப்பட வேண்டும். சுயம் என்னைக்கெல்லாம் தலை விரித்து ஆடுதோ விசுவாசம் குறைஞ்சுக்கிட்டே வரும். சுயம்னா என்னது, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது ரோமர்ல, இனி நான் அல்ல கிறிஸ்துவே ஜீவிக்கின்றார். எத்தனை பேர் சொல்லுவீங்க, எத்தனை கிறிஸ்தவர்கள் சொல்ல முடியும், இனி நான் அல்ல என்னில் யார் இருக்கிறா, கிறிஸ்து. அப்ப கிறிஸ்து இருக்கிறான்னு சொன்னா, உங்களுக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்றால் அந்த கிறிஸ்துவனுடைய கிரியைகள் எங்கே, அந்த கிறிஸ்துவனுடைய கேரக்டர் எங்க? அப்ப நல்ல கவனிங்க, ஒரு கிறிஸ்தவனுடைய முழு பண்டமண்டலே என்ன தெரியுங்களா, என்னைக்கு நான் இயேசுவை ஏற்றுக்கொள்றேனோ அன்னைக்கே நான் ஒப்பு கொடுக்கிறேன், இனி நான் இல்லை என்னில யார் இருக்கிறா, என் ஆசை என்ன செய்வேன், இச்சைகள் எல்லாத்தையும் நான் என்ன செஞ்சிட்டேன், சிலுவையில் அறைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் உண்மையா ஆண்டவரை தேடுற பிள்ளைங்க. ஆனா இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், அரைகிற மாதிரி அரைஞ்சு என்ன செய்யறோம், திரும்ப திரும்ப எடுத்துக்கிறோம். கவனிங்க, இனி நான் அல்ல என்னில் கிறிஸ்து என்ற எண்ணம் வருகின்றதோ அப்ப விசுவாசம் வளர்ந்து கொண்டே போகும். அப்ப சுயம் சாகடிக்கப்பட வேண்டும். என்னுடைய பலன், என்னுடைய என்ன செய்யணும், என்னால முடியும் அப்படிங்கிற காரியம்லாம் சாகடிக்கப்படும் போதுதான் தேவனுடையத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் பெருகும். அப்போ உங்க சுயம் சாகடிக்கப்படும் போது, உங்கள் விசுவாசம் பெருகும் போது இந்த உலகத்தை உங்களால் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. 1 பேதுரு 5:9 வேகமா எடுத்து வாசிங்க. 1 பேதுரு 5:9. பாருங்க, இங்க வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விளக்கமாக நீங்கள் வீட்டிலே போய் நீங்கள் வாசிச்சு பாருங்க. நீங்க விசுவாசம் உள்ளவர்களாக பிசாசுக்கு நீங்க என்ன செய்யணும், எதிர்த்து நிக்கணும். பிசாசை ஜெயிக்கிறதுக்கு ஒரு ஆயுதம் உண்டு, விசுவாசம். நீங்கள் விசுவாசிக்கும் போது பிசாசு உங்களை கண்டு என்ன செய்யும், ஓடும். நீங்க என்ன செய்யறது கிடையாது, எதன் மேல விசுவாசம் வைக்கிறது கிடையாது, வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது என்ன செய்யறது இல்ல, விசுவாசத்தை வைக்காம என்ன பண்றோம், பார்க்கிற எல்லாத்தின் மீது விசுவாசத்தை வைக்கிறதுனால தான் பிசாசு ஏதோ பெருசா தெரியுது. ஆனால் பிசாசு, நல்ல கவனிங்க, அவர் தலையை நசுக்கி போட்டு விட்டார் இயேசு. அப்ப பிசாசை நீங்கள் ஜெயிப்பதற்கு உங்களுக்கு என்ன வேணும், விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இருக்கிறவரிடத்துல என்ன செய்ய முடியாது, மோதி மோதி பாப்பான். எவ்வளவுதான் கல்லில் தலையை வச்சு முட்டி 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 என்ன செய்ய முடியும், உடைச்சாலும் அந்த பாறைக்கு என்ன செய்யாது, பாதிப்பு கிடையாது. யாருக்கு தான் பாதிப்பு, யார் முற்றாங்களோ அவங்களுக்கு தான் பாதிப்பு. அதை போலதான் விசுவாசம் என்னும் கேடயத்துல பிசாசு எவ்வளவு முட்டினாலும் பாதிப்பு யாருக்கு தான், அந்த பிசாசுக்கு தான். அப்ப விசுவாசத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும், வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நான் வேகமா சொல்லி முடிக்கின்றேன். நீங்க நோட்ஸ் எடுப்பீங்கன்னா அதை மட்டும் எழுதிக்கங்க. ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசம் கேள்வினால வரும், கேள்வி எங்க இருந்து வரும், வேத வசனத்தினால் வரும். நீங்கள் வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க விசுவாசம் வளரும். எப்படி வாசிக்கணும், ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு அதிகாரம் வாசிக்க சொல்லியிருக்கிறாங்க, 5 அதிகாரம் வாசிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க வாசிக்க வாசிக்க அப்படி வளராது. ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்துல அமர்ந்து தியானம் பண்ணி நீங்கள் வாசிக்கும் போதுதான் உங்க வாழ்க்கையில விசுவாசம் வளரும். எத்தனையோ நேரத்துல என்னுடைய லைஃப்ல நடந்திருக்குது, ஒரு சில வார்த்தைக்கு விளக்கமே தெரியாது,
ஆனா அமர்ந்து ஜெபம் பண்ணி அந்த வார்த்தையை இன்னும் தியானம் பண்ண அதிலிருந்து ஆண்டவர் என்ன செய்வார், வெளிப்பாடுகளை கொடுக்கும்போது அப்ப இருக்கும் பாருங்க உள்ளத்துக்குள்ள ஒரு விசுவாசம், ஆஹா ஆண்டவரே இவ்வளவு மறைபொருளை உள்ள வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா கவனிங்க, உங்க விசுவாசம் வளர வேண்டும் என்றால் வேதத்தை என்ன செய்யணும், நல்ல என்ன செய்யணும், தியானம் பண்ணணும். ஒரு வார்த்தையை கூட என்ன செய்யுங்க, 2 நாள் 3 நாள் கூட நல்லா படிங்க. ஆண்டவரே ஆவியானவரே எனக்கு என்ன செய்யுங்க, இந்த வார்த்தையிலிருந்து என்ன செய்யுங்க, என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ கடமைக்காக, ஏதோ காலைல எந்திரிச்சேன் வேதாகமத்தை என்ன செஞ்சேன் வாசிக்கணுமேங்கிறதுக்காக வாசிக்க கூடாது. அல்லது சாயங்காலம் ஏதோ வாசிக்கிறேன். இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா பெருமையா சொல்லிக்குவாங்க, நான் வேதாகமத்தை 10 முறை வாசிச்சிருக்கிறேன், 20 முறை வாசிச்சிருக்கேன். இதனால என்ன பலன்? ஒரு பலனும் கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த வேத வார்த்தையோடு என்றைக்கு வெளிப்பாடு என்கிற விசுவாசமும் வருகிறதோ அப்பதான் நம்ம வாழ்க்கையில என்ன செய்யும், நம்ம வாழ்க்கையில விசுவாசம் பெருகும். அப்ப நல்ல கவனிங்க, வேதாகமத்தை ஏதோ படிக்கிறது மாதிரியே படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, சும்மா படிக்கிற மாதிரி. இன்னொரு சிலர் பார்த்தீங்கன்னா பைபிளை தூக்கி எங்க வச்சிருப்பாங்க, தலைமாட்டில் வச்சிருப்பாங்க. அதனாலலாம் கிடையாது. என்னைக்கு வேதாகமத்தை நான் படித்து அதில் உள்ள வெளிப்பாடுகளை நான் அறிந்து கொண்டு அதற்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து நான் நடக்க பழகிறனோ விசுவாசம் என்னில் பெருகி கொண்டே இருக்கும். ஆண்டவர் நம்ம என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப வேதத்தை என்ன செய்யணும், நம்ம வாசிச்சு என்ன செய்யணும், ஒவ்வொரு வார்த்தையும் தியானம் பண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து வாசிங்க யாக்கோபு 1:3, வேகமா வாசிங்க. யாக்கோபு 1:3 வேகமா வாசிங்க. யாக்கோபு 1:3. விசுவாசத்தின் பரீட்சையானது என்ன செய்யும், பொறுமையை உண்டாக்கும். ஒரு சில நேரம் உங்க இடத்துல சோதனை வரும்போது உங்க விசுவாசம் என்ன செய்யும், இன்னும் விருத்தியாகும், இன்னும் வளரும். யோபுவுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை, ஆனா அவர் எதை விடல, விசுவாசத்தை விடல. ஆனால் இழந்து போனவைகளை என்ன செஞ்சார் ஆண்டவர், ரெட்டிப்பாக ஆண்டவர் கொடுத்தார். உங்க வாழ்க்கையிலும் வரக்கூடிய சோதனை நேரத்தில் நீங்கள் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. பிரச்சனைகள் வரும்போது என்ன செய்யும் தெரியுங்களா, அது உங்களுக்கு விசுவாசத்தை வளர்ப்பதற்காகவே ஆண்டவர் ஒரு சில நேரம் சோதிப்பார். ஆபிரகாமை சோதிக்கிறார், குழந்தையே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்யறாரு, பல வருடங்கள் கழித்து குழந்தையை கொடுக்கின்றார். உடனே ஒரு சோதனை. என்ன சோதனை? அந்த குழந்தையின் மேல நம்பிக்கையா, அந்த குழந்தையை கொடுத்த கர்த்தர் மேல நம்பிக்கையா? உடனே என்ன சொல்றாரு, நீ போய் என்ன செய், பலி செலுத்துங்கிறார். உடனே அந்த மனிதன் புலம்பல, ஐயோ என்ன செஞ்சார், ஆண்டவர் கொடுத்த குழந்தையை கேட்கிறாரே அப்படின்னு சொல்லி அவர் கவலைப்படல. என்ன செஞ்சார் தெரியுங்களா, அந்த வார்த்தையை கீழ்ப்படிந்து அங்க போய் என்ன செய்கின்றார், பலி செலுத்த போகும்போது ஆண்டவர் சொல்லுகின்றார், என்ன செஞ்ச நான் உன்ன. ஆமா கவனிங்க, சோதனை வருவது என்பது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசத்தை சோதிப்பதற்காக. சோதனை பிரச்சனை வருதா, ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள போகிறீங்களா, உங்க விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. உங்க தேவன் மேல இருக்கக்கூடிய என்ன செஞ்சிடக்கூடாது, நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. எபிரேய பாஷையில் இப்படி சொல்லப்படுகிறது, விசுவாசம் என்றால் தாங்கி நிற்கக்கூடிய தூண் அப்படின்னு. அப்ப தூணை என்ன செஞ்சிடக்கூடாது, தூண் உடஞ்சிருச்சுன்னா அந்த பில்டிங் என்ன செஞ்சிடும், சத்தமா சொல்லுங்க, கீழே விழுந்துரும். ஏன் இத்தனை தூண் இந்த சர்ச்சில் இருக்குன்னு சொன்னா மேலே உள்ளதை என்ன செஞ்சிருக்கு, பிடித்து வைத்திருப்புகிறது. இதே போலதான் உங்க வாழ்க்கையிலும் விசுவாசம் என்கிற தூண் இருக்கின்றது. அதை நீங்க என்ன செஞ்சிடக்கூடாது, உடைச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை ஸ்பாயிலா போயிடும். அப்ப கவனிங்க, விசுவாசத்துல சோதனை வரும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஆண்டவர் விசுவாசத்துல என்ன வளர்க்கிறதுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கிறார், அடுத்தபடி நான் போகிறதுக்கான ஒண்ணு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த சோதனை சோதனையாகவே இருக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. மார்க் 9:24 நீங்க வாசிச்சு பாருங்க. அங்க ஒரு தகப்பனுடைய அப்பா சொல்றாரு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல, என் விசுவாசம் வளரும்படியாக நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையில எப்பொழுதுதான் விசுவாச குறைவு வருகிறதோ அப்பெல்லாம் வேதாகமத்தை வாசிங்க, வேதாகமத்தை தியானம் பண்ணுங்க. எப்பொழுது விசுவாச குறைவு வருகிறத போல நீங்க நினைக்கிறீங்களோ ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை என்ன செய்யுங்க, கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் கடைசி நாட்களில் விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ,
உங்க விசுவாசம் எதன் பேரில் இருக்கிறது? இன்னைக்கு ஒரு கேள்வி. உங்க பொன் பொருள், நீங்க வைத்திருக்கிற ஆஸ்தி, வேலை அதன் பேர்ல இருக்குதா? என்ன நடந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று யோபு சொன்னதை போல உங்க வாழ்க்கையில கர்த்தரின் பேரில் விசுவாசத்தை வச்சிருக்கீங்களா? இந்த கடைசி நாட்கள்ல இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் என்று தங்களை தாங்களே சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் தேவன் பேரில் விசுவாசம் வைக்காம என்ன செஞ்சிருக்காங்க? மாய்மாலமாக ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஆண்டவர் வரும்போது நீங்களும் நானும் உண்மையாக தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்கும் போது நிச்சயமா சொல்ல முடியும், நம்மை போல பாக்கியவான்கள் பாக்கியவதிகள் இந்த பூமியில இருக்கவே முடியாது. அடுத்து நம்ம வாசிக்கலாம் நம்பிக்கை. அந்த வசனத்தை வாசிங்க, 1 கொரிந்தியர் 13:13. இன்னொரு முறை வாசிங்க, வேகமா வாசிங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 13:13. பாருங்க, விசுவாசம் ரொம்ப முக்கியம் என்பதை குறித்து நம்ம பார்த்தோம். அடுத்து நம்பிக்கை. சோ நம்பிக்கை என்ன செய்ய வேண்டும்? நம்ம எதன் பேரில் இருக்கின்றது அப்படிங்கறது ரொம்ப பார்க்கணும். நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 5:8. வேகமா வாசிங்க பாப்போம். இன்னொரு 5 நிமிஷம் தான் டைம் இருக்குது, வேகமா வாசிங்க பாப்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:8. பாருங்க, ரட்சிப்பின் நம்பிக்கை. நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் ஒரு நம்பிக்கை வேணும். நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? ரட்சிப்பின் நம்பிக்கையை குறித்து 1 பேதுரு 1:3. வேகமா எடுத்து வாசிங்க பாப்போம். நான் வேதாகமத்தை மட்டும் நான் சுட்டி காட்டுகின்றேன். 1 பேதுரு 1:3. 1 பேதுரு 1:3ங்களா? சரி, ஓகே. பாருங்க, இங்க ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உயிர்த்தெழுதலை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டு. அடுத்து இயேசுனுடைய வருகையை குறித்து தீத்து 2:13 ஏசப்பா என்ன செய்ய போறாரு? வரப்போறாருங்கிற ஒரு நம்பிக்கை உண்டு. சரி, நம்பிக்கை நமக்கு எதன் மேலாம் வைக்க கூடாது என்று வேதாகமம் சொல்லுகிறது என்றால் வேகமா வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:17. வேகமா வாசிங்க. ம் 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 இங்க கவனமா கவனிங்க. நான் என்னுடைய ஐஸ்வர்யத்தின் மீது, என்னுடைய பணத்தின் மீது என்னுடைய நம்பிக்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது? வைக்க கூடாது. அதை விட்டுட்டு குறைவுகளை நிறைவாக்குகிற கிறிஸ்துவின் மீது என்னுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும். உங்க வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு சோதிக்கிறதை போல நீங்களே ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க. என் நம்பிக்கை எதன் பேரில் இருக்குது? பணத்தின் பேரில் இருக்கிறதா? என்னுடைய காரியத்தின் பேரில் இருக்கிறதா? அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அந்த நம்பிக்கை அழிந்து போய்விடும். ஒரு நாள் பணம் என்ன செய்யும்? ரோடு முழுக்க சதறி கிடக்குமா? கடைசி நாட்கள்ல வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் மீது நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா இந்த உலகம் என்ன செய்யப்படுகிறது? அக்கினியாகிய வார்த்தைக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் என்ன செய்து விடும்? அழிந்து போய்விடும். உலகத்தின் மீது உங்களுடைய நம்பிக்கை வைப்பீங்கன்னு சொன்னா இந்த உலகத்தோடு நீங்களும் அழிந்து போய் விடுவீர்கள். ஆனால் என்றைக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கிறீங்களோ, அவர் எப்படி நித்தியராய் இருக்கிறாரோ அதே போல உங்களையும் அந்த நித்தியமாய் பரலோகத்திலே கொண்டு போய் வைப்பார். இவ்வளவுதான் வித்தியாசமே. நீங்க எதன் பேர்ல நம்பிக்கையா இருக்கீங்களோ அது மாதிரி தான் உங்க லைஃப் இருக்கும். உலகத்தின் பேர்ல நம்பிக்கையா உலகம் அழிஞ்சு போயிடும், அதே மாதிரி நம்மளும் அழிஞ்சு போயிடுவோம். தேவன் பேர்ல நம்பிக்கையா இருக்குமா? அது என்னைக்கும் அழியாது. தேவனுடைய ராஜ்யம், நம்மளும் அழிய மாட்டோம். இவ்வளவுதான் வித்தியாசம். நான் எதை தேடுறேனோ அதுக்கான கூலி உண்டு. நான் எதை செய்யறேனோ அதுக்கான கூலி உண்டு. நான் உலகத்தை தேடுறேன்னா அதுக்கான கூலி, நான் தேவனை தேடுறேன்னா அதற்கான கூலி. அப்ப நீங்கள் எதை தேட போகிறீர்கள்? இன்னைக்கு ஒரு கேள்வி. அடுத்த வசனம் வாசிங்க. சங்கீதம் 146:3. வேகமா வாசிங்க. சங்கீதம் 146:3. பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நாசில் சுவாசம் உள்ள மனிதனை
இன்னைக்கு நிறைய நேரம் மனுஷனை நம்பி 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 என்ன செஞ்சிருக்கோம், நம்ம பல இழப்புகளை சந்தித்து இருக்கின்றோம். ஒரே ஒரு நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேலதான். யாரெல்லாம் நம்புறோம்? சக மனிதர்களை நம்புறோம், உறவுக்காரர்களை நம்புறோம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய ஊழியக்காரர்களை நம்புறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியக்காரர்களை நம்பி நம்பி இயேசுவை விட்டே பின்வாங்கி போனவர்கள் உண்டு. யாராக இருந்தாலும் மனிதர்கள் தான். உங்களுடைய நம்பிக்கை கிறிஸ்துவின் பேரில் மாத்திரம்தான் இருக்க வேண்டும். உங்க பிள்ளைங்களுக்கு கத்துக் கொடுங்க, உன் நம்பிக்கை யார் மேல இருக்கணும்? கிறிஸ்து மேல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நிறைய நேரம் என்ன பண்றாங்க, யாரையாவது ஒருத்தரை ஃபாலோ பண்ணி போயிடுறாங்க, ஊழியக்காரர்களையே நம்பி. ஆஹா, இவர் பாட்டு நல்லா இருக்கே, இவர் நல்ல பிரசங்கம் பண்றாரு, யோ இவர் அற்புதமெல்லாம் செய்யறாரு, இவர் அதிசயம்லாம் செய்யறாரு, அப்ப இவரை நம்ம ஃபாலோ பண்ணுவோம்னு யாரை விட்டுறாங்க? கிறிஸ்துவை விட்டுட்டு அவரை ஃபாலோ பண்ணி போறாங்க. அவரும் மனுஷன் தானே, பலவீனம் உள்ளவர் தானே. ஒரு நாள் அவர் இடறி விழுந்த உடனே யாரை கோச்சுக்கிறாங்க? இயேசு சரியில்லைங்க, கர்த்தர் சரியில்லைங்க அப்படின்னு. உங்கள் நம்பிக்கை எந்த மனிதன் பேரிலும் இருக்கக்கூடாது, தேவன் பேரில் தான் இருக்க வேண்டும். கவனிங்க, ரொம்ப முக்கியம். உங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுங்க, எந்த மனுஷனையும் நம்பாதப்பா, யாரை நம்பு? கர்த்தரை மாத்திரம் நம்பு. இங்க உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கும் நான் அன்பாக சொல்லுகிறது என்ன தெரியுங்களா? என்னையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீர்கள், யாரை மாத்திரம் நம்புங்கள்? கர்த்தரை மாத்திரம் நம்பினீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஸ்திரமாக கிறிஸ்துவுக்குள் நிற்க முடியும். என்றைக்கு ஒரு மனிதனை நம்பி அல்லது அற்புதம் செய்கிறாரோ அல்லது தீர்க்க தரிசனம் சொல்றாங்களோ அல்லது அவங்கள நம்பி இவங்கள இருக்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்க? வாழ வைப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. நீதிமொழிகள் 28:26 இந்த வசனத்தோடு நம்ம முடிக்கலாம். நீதிமொழிகள் 28:26. பாருங்க, இருதயத்தை நம்புறது அப்படின்னா என்னது? சொந்த பலத்தின் பேரில் ஒரு நம்பிக்கை. நல்லா கவனிங்க, இன்னைக்கு இருக்கிறவங்கள அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னு தெரியல. காலைல பார்க்குறோம், மதியத்துக்கு மேலே பார்த்தா அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருங்கிறாங்க. திடீரென்று மரணங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது. உங்கள் நம்பிக்கை உங்கள் பேரிலும் கூட என்ன செய்யுங்க? அதான் ஆண்டவர் சொல்றார், மனுஷன் பேர்லையும் வைக்காதப்பா, உன் பேர்லயும் நம்பிக்கை வைக்காதப்பா. யார் மேல உங்க நம்பிக்கை இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் மேல் உங்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வைத்து பழகுங்கள். என்னால முடியும், என்னால நடக்கும், என்னால செய்ய முடியும், என்ன படிச்சிருக்கிறேன், நான் அறிவாளி அப்படின்னு சொல்லி நீங்க என்னைக்கு யோசிக்கிறீங்களோ அன்னைக்கு நீங்க வீழ்கைக்குள்ள போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்னைக்கு என்னால் அல்ல, ஆண்டவரே உங்களால தான் அப்படின்னு நம்ம சொல்றோமோ அன்றைக்கு நாம் வாழக்கூடியவர்களாக, ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அல்லேலூயா. இன்னும் உண்டு நம்பிக்கையை குறித்து, அன்பை குறித்து நான் சொல்லி மட்டும் நான் முடிக்கின்றேன். கவனிங்க, அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கின்றார். அன்பு யாரா இருக்கிறாரு? தேவன் அன்பாக இருக்கின்றார். ஸோ நல்லா கவனிங்க, அவருடைய அன்பை காட்டுவதற்காக அவர் சிலுவையில் என்ன செஞ்சார்? அவருடைய ரத்தத்தை சிந்தி நமக்காக அவர் மரித்து உயிரோடு கூட எழும்பி இருக்கின்றார். அவர் அன்பா இருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் நீங்களும் நானும் எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அன்பா இருக்கணும். ஆனா இன்னைக்கு ஆண்டவரை தேடுகிற இடத்துல தான் அன்பே கிடையாது. தேடுகிறோம் என்று சொல்லுகிறவரிடத்துல, ஆனால் உண்மையாய் தேடுனீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு அன்பு உண்டு. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல கவனிங்க. ஒரு மத்தேயு 22:37-40, 37-40 வேகமா வாசிங்க, இதோடு நம்ம முடிச்சுக்கலாம். மத்தேயு 22:37-40. ம் 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 ஆ ம் ஆ பாருங்க, ஆண்டவர் கர்த்தர் பார்த்தீங்கன்னா 600க்கு மேல கற்பனைகள் இருந்துச்சு. அதையும் ஃபாலோ பண்றது கஷ்டம்னு சொல்லிட்டு 10 கட்டளைகளாக மோசையின் மூலமாக கொடுத்தார். அதுவும் இன்னைக்கு என்னது கஷ்டம்னு சொல்லிட்டு ஆண்டவர் எத்தனை கட்டளைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு? சத்தமா சொல்லுங்க, 2. ஆனா இதையும் ஃபாலோ பண்றது கஷ்டம். இந்த 2லையும் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான், அன்பு. தேவன் மேல அன்பா இருக்கணும், பார்க்கிற மனிதர்கள் மேல அன்பா இருக்கணும். இவ்வளவுதான். நான் தேவன் மேல அன்பா இருந்தா பார்க்கிறவரிடத்துல நான் அன்பா தான் இருப்பேன். நான் தேவன் மேல அன்பு இல்லைன்னு சொன்னா நான் பார்க்கிற இடத்துல அன்பாவே இருக்க மாட்டேன். அன்பு என்பது ஏதோ வாயின் வார்த்தைகளை பேசுகிறது மட்டும் இல்ல, மற்றவர்களுக்கு உதவி செய்யும், மன்னிக்கும், சத்துருக்களை கூட சிநேகிக்கும்,
உங்களை என்ன செய்வாங்க? சபிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பீங்க. இதுதான் அன்பு. நான் தேவனிடத்துல அன்பு செலுத்த செலுத்த, நான் தேவனிடத்துல நெருங்க நெருங்க, நல்லா கவனிங்க, இந்த உலகத்துல மற்றவங்க நம்மளை காயப்படுத்தினா கூட, மற்றவங்க நம்மளை அசிங்கப்படுத்தினா கூட அதுக்கு போட்டியா நான் என்ன செய்ய மாட்டேன்? எழும்ப மாட்டேன். சாந்த குணம் உள்ளவர்களை அவங்கள மன்னிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். தேவனிடத்துல நெருங்க நெருங்க என்ன செய்வாங்க? மற்றவர்களிடத்துல அன்பு கூறுங்கள். காண்கின்ற சகோதரிடத்துல அன்பு கூறாம தேவனிடத்துல அன்பு கூறுகிறேன் என்று சொல்லுகிறவன் பொய்யன். நீங்க பார்க்கிற சகோதர சகோதரிடத்துல அன்பு கூற வேண்டும், அவர்களை விசாரிக்க வேண்டும், அவளுக்கு என்ன தேவையோ அதை உதவி செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? கரிசனையா பேசணும். அதை விட்டுட்டு கோபப்பட்டு பேசி என்ன செஞ்சிடக்கூடாது? ஆண்டவரிடத்துல அன்பு காட்டுகிறேன்னு சொன்னா பொய்யர்களாக இருக்கின்றோம். கண்ணை மூடி நம்ம செபிக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். நல்ல கவனிங்க. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றுல சிறந்தது அன்பு. விசுவாசம் வளர வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது, கடைசி நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ, மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ. விசுவாச துரோகம் முந்தி நேரிடும். அப்படின்னா என் விசுவாசம் கர்த்தர் மேல இல்லாம வேற எதன் பேரில் இருக்கின்றது? இன்னைக்கு ஆராய்ஞ்சு பாருங்க. ஆண்டவருடைய வருகையின் நாட்களின் அடையாளம் இவைகள் எல்லாம். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? உங்க சுயம் சாகடிக்கப்படணும். சுயம் சாகடிக்கப்பட உங்க விசுவாசம் தேவன் பேர்ல வளரும். என்றைக்கு எந்த மனிதனுக்கு இடத்தில் இருக்கக்கூடிய சுயம் சாகடிக்கப்படுகிறதோ அவனுக்குள் விசுவாசம் வளரும். என்னைக்கு சுயம் சாகடிக்கப்படலையோ விசுவாசம் வளருவதை விட்டு என்ன செய்ய தெரியுமா? விசுவாசம் குறைஞ்சுக்கிட்டே போகுது. ஆண்டவருடைய சமூகத்துல சத்தமா ஆண்டவரிடத்துல அறிக்கை செஞ்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க பலவீனத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். என் விசுவாசம் வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா முடியல ஆண்டவரே, ஆனால் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. என் சுயத்தை நான் சாகடிப்பதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இனி நான் அல்ல ஆண்டவரே, என்னில் கிறிஸ்துவே ஜீவித்திருக்கிறார் ஆண்டவரே. இனி நான் அல்ல, என்னில் கிறிஸ்து ஜீவித்திருக்கிறார் ஆண்டவரே. நான் எல்லாத்தையும் என்னுடைய ஆசை இச்சைகளை ஆண்டவரே நான் சிலுவையில் அறைந்து விட்டேன் ஆண்டவரே. உங்க மேல வச்சுட்டேன் ஆண்டவரே. இனி என் ஆசையெல்லாம் நீங்க தான், என் விருப்பம் எல்லாம் நீங்க தான், என் எண்ணம் எல்லாம் நீங்க தான், என் ஏக்கம் எல்லாம் நீங்க தான், என்னுடைய எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. என்னைக்கு அந்த விசுவாசம் வருகிறதோ அவர்களை தேவன் கனப்படுத்துகிறவர்களாக இருக்கின்றார். கண்ணை மூடி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்பிக்கை எதன் பேரில் இருக்குது? பணத்தின் பேரில் இருக்கிறதா? மனுஷனின் பேரில் இருக்கிறதா? அல்லது பலத்தின் பேரில் இருக்கிறதா? உங்கள் நம்பிக்கையை கர்த்தர் மேல வைங்க. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீங்க? ஆண்டவரே, என் நம்பிக்கையை உங்க இடத்துல வைக்க போறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அன்பு, தேவனையும் நேசிக்கணும். தேவனிடத்துல அன்பு கூற நான் பார்க்கிற சக மனிதரிடத்துல அன்பா இருப்பேன். எத்தனை பேர் அன்பினால நிரப்பப்பட போகிறீங்க? எனக்கு அன்பினால ஊற்றுங்க ஆண்டவரே. மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தை வேணாம் ஆண்டவரே. மற்றவர்களை குற்றப்படுத்துகிற வார்த்தை வேண்டாம் ஆண்டவரே. மற்றவர்களை துன்பப்படுத்துகிற வார்த்தை வேண்டாம் ஆண்டவரே. நான் அன்பா இருக்கணும் ஆண்டவரே. என் கேரக்டர்ஸை மாத்துங்க ஆண்டவரே. என் சுபாவத்தை மாத்துங்க ஆண்டவரே. நான் அன்பா இருக்கணும் ஆண்டவரே. மற்றவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். ஏழை எளியவர்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. என் கேரக்டர்ஸ் மாற்றப்படட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாமா? ஒப்பு கொடுத்து நம்ம செபிக்கலாம் ஆண்டவருடைய சமூகத்துல. ஆண்டவரே, என் அன்பு ஆண்டவரே, என்னுடைய அன்பை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, தேவன் அன்பாக இருக்கின்றார். அவருடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மனிதன், அவரை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுகிற மனிதன், அவருடைய விசுவாசியாய் இருக்கக்கூடிய மனிதனிடத்திலும் அந்த அன்பு இருக்கும். தேவனிடத்தில் இருக்கிற அதே அன்பு இருக்கும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, சத்துருக்களை சிநேகிக்கிற அன்பு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்கிற அன்பு. ஆண்டவரிடத்துல கேளுங்க பார்ப்போம். ஆண்டவரே, அன்பு இருந்துச்சுன்னா விசுவாசம் வந்துடும். அன்பு இருந்தா நம்பிக்கை வந்துடும். தேவனிடத்துல முதலாவது நான் அன்பு கூற வேண்டும். ஆண்டவரிடத்துல கேளுங்க. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, வானத்திலும் பூமியிலும் சகலதிகாரம் படைத்தவரே, இந்த அருமையான அந்தவரே, இந்த நாளுக்காய் நன்றி செலுத்துகின்றோம். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளிலே நாங்கள் வளர உதவி செய்யுங்க. குறிப்பாக அன்பை ஆண்டவரே இன்னும் வளர உதவி செய்யுங்க. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு மன்னிக்கும். அன்பு பிறர் குற்றங்களை பாராது. அன்பு ஆண்டவரே, அன்பின் அபிஷேகத்தை எங்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. அன்பிலே நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. முழு உள்ளத்தோடு, முழு
ஆத்மாவோடு உம்மிடத்தில் அன்பு கூற வேண்டும் ஆண்டவரே. எங்க சிந்தனையில் ஆண்டவரே உங்களிடத்தில் அன்பு கூற வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிருபையை தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவர் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சபையை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் அப்படியே எழும்பும். கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைக்காக, அருமையான அந்த ஊழியக்காரருக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த மூன்றும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளமானது. இது இல்லைன்னா நம்ம வாழ்க்கை இல்லை, கிறிஸ்தவம் இல்லை. ஆகவே கொடுக்கப்பட்ட அந்த நல்ல செய்திக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி தொடர்ந்து பாஸ்டர் அஜித் அவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபித்து முடிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி, எல்லாரும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரத்திலே நில்லுங்க. எல்லாரும் ஜப நிலையில் நில்லுங்க. அந்த விசுவாச ஜப நிலையில் நில்லுங்க. தேவன் அற்புதங்களை செய்வார். தேவன் அதிசயங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், எங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்றைக்கு பிரியமாக எங்கள் மத்தியில் இறங்கி வந்த தெய்வம் ஆண்டவரே, வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குற தெய்வம் ஆண்டவரே. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இம்மூன்றில் அன்பே பெரிதென்று சொன்ன தேவன், இந்த நாட்கள் ஆண்டவரே விசுவாசத்தை குறித்து அருமையான ஊழியக்காரன் சொன்னது போல ஆண்டவரே, அப்போஸ்தலர்கள் கேட்டது போல ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று கேட்டது போல இன்றைக்கு பகல் காலம் ஆராதனை வந்து நாங்கள் சமூகத்தில் கேட்கிறோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவீராக ஆண்டவரே. இவரை 11 வாசிக்கிறபடி ஆண்டவரே, விசுவாசத்தினால் அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். அவை சத்துருக்களை மீது அவர்கள் நடந்தார்கள் ஆண்டவரே. சாத்தானை ஜெயித்தார்கள். அவை பெரிதான கிரியைகளை அவர்கள் செய்தார்கள். அந்த விசுவாசத்தின் மூலம் அந்த விசுவாசத்தை இன்று எங்களுக்கு தாரும். கேட்ட வார்த்தையின்படி அந்த விசுவாசத்தை இன்னும் அதிகமாய் கர்த்தர் தந்து நம்பிக்கை கிறிஸ்துவையில் வைப்பதற்கு ஆண்டவரே, மனுஷன் மேல் சாராதபடி கிறிஸ்துவையில் சாருவதற்கு எங்கள் ஜெபங்கள், எங்கள் ஆராதனைகள் எல்லாம் உமக்கு பிரியமாக இருப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த ஊழியம் செய்கிற அருமையான தாசனுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனங்கள் எல்லாம் முற்றிலுமாய் மாறட்டும். அந்த ஊழியத்தில் இருக்கிற போராட்டங்கள் மாறட்டும் ஆண்டவரே. அந்த சத்துருடைய கிரிகள் இந்த கேட்ட வார்த்தையின்படி விசுவாசத்தினால் அவை சாத்தானை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. சத்துருவை ஜெயிக்க நம்முடைய மகனுக்கு பலனை இன்னும் கொடுப்பீராக. ஆவியானவர் நடத்தும்படியாய் ஸ்தோத்திரம். அதுக்கு நல்ல சரீர சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஆவியான தேவன் கிரியை நடப்பிப்பீராக. இன்றைக்கு பரிசுத்தமான நாளில் என் தேவன் இறங்கி வந்த பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நாங்களுமாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். என் அருமையான ஸ்தோத்திர வார்த்தை கொடுத்த அன்பு சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. யாத்திரையெல்லாம் கர்த்தருடைய கடன் கூட இருக்கட்டும். பாஸ்டர் யுவனேஸ்வரை நினைக்கிறோம். கர்த்தருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். எல்லா ஊழியக்காரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. சத்தியத்திற்காக நிற்கிற எல்லா ஊழியக்காரையும் கர்த்தரை ஆசீர்வதியும். எல்லா விசுவாச குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் செய்தி கொடுத்த அருமையான பிரதர் யோசுவா, அவருடைய ஊழியங்கள், அவருடைய பிள்ளைகள், குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். அதே போல் பாஸ்டர் அஜித், அவருடைய மனைவி, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். கர்த்தருடைய கிருபை அருமையான 2 ஊழியக்காரருடைய குடும்பங்களோடும் பிள்ளைகளோடும் கிரியை செய்யட்டும். எல்லா பிரச்சனைகளையும் கர்த்தர் நீக்கி போடும். அவர்களுடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையும் இரக்கமும் பூரணமாய் கிரியை செய்யட்டும். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். கர்த்தருடைய ரட்சகருமா இருக்கிற இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.